அவளது வசீகரமான தோற்றம் எவ்விதச் சலனத்தையும் தியான்ஹுவானிடம் ஏற்படுத்தவில்லை. ஒரு உயர்ந்த சாகுபடியாளனின் பெருமையும் கர்வமும் அவனிடம் குடிகொண்டிருந்தது. என்னுடன் பேரம் பேச உன்னிடம் என்ன இருக்கிறது? உன் அழகா? என்று அவன் அலட்சியமாக கேட்டான். டாங்சன் கற்றுக் கொடுத்தபடியே ஷீ மின்ஷியோ மெல்ல புன்னகைத்து தனது வலது உள்ளங்கையை விரித்தாள். அதில் ஒரு இனிங்கல் இருந்தது. ஆனால் அது சாதாரண கல் அல்ல. அதன் மேற்பரப்பில் மேகக்கோலங்கள் சுழல அதிலிருந்து ஒரு மெல்லிய வானவில் போன்ற ஒளி வெளிப்பட்டது. அதைக் கண்ட மாத்திரத்தில் தியான்குவானின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவன் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து சட்டென்று எழுந்து நின்றான். இந்த கல்லிலிருந்த கேயாஸ் ஆற்றல் சாதாரண கற்களை விட 10,000 மடங்கு அதிகமாக இருந்தது. இவ்வளவு தூய்மையான ஒரு கல்லை இனிங் ஆதாரத்திலிருந்து மட்டுமே பெற முடியும். அசைக்க முடியாத மன உறுதி கொண்ட தியான்ஹுவானின் சுவாசமே ஒரு நிமிடம் தடுமாறியது. அவனது உடல் உற்சாகத்தில் நடுங்கியது. இப்போது நாம் பேரம் பேசலாமா என்று மின்ஷியோ அமைதியாக கேட்டாள். தியான்ஹுவான் மெல்ல தன்னை நிதானப்படுத்திக் கொண்டான். இவ்வளவு மதிப்புமிக்க பொருளை ஒருத்தி தருகிறாள் என்றால் அவளது கோரிக்கையும் அதே அளவிற்கு பெரியதாகத்தான் இருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். பேசு, உனக்கு என்ன வேண்டும் என்று அவன் வினவினான். மின்ஷியோ தனது சிவந்த இதழ்களை பிரித்து உறுதியுடன் கூறினாள். எனது வம்சத்திற்கு ஷுவான் வம்சத்தின் பாதுகாப்பு வேண்டும். எனக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. எனக்கும் ஷூ குவாங்கிற்கும் தனிப்பட்ட பகை உண்டு. ஷூ வம்சம் மிகவும் வலிமையானது. எனது ஷீ வம்சத்தால் அவர்களை எதிர்க்க முடியாது. அதனால் எனக்கு ஒரு பலமான பின்னணி தேவை என்று மின்ஷியோ கூறினாள். தியான்குவானிற்கு இதில் எந்த சந்தேகமும் வரவில்லை. சற்று முன்புதான் ஷூ குவாங் அவளை அவமதித்ததை அனைவரும் பார்த்தனர். ஷூ குவாங்கின் வன்மமான குணத்திற்கு அவன் நிச்சயம் ஷீ வம்சத்தை பழிவாங்குவான் என்பது தர்க்கரீதியாக சரியே. அவரிடமிருந்து தப்பிக்க ஷூ வம்சத்தை விட வலிமையான ஒரு ஆதரவு அவளுக்கு தேவை. அதற்கு தியான்குவான் மிகச்சரியான தேர்வு. ஆனால் இந்த ஒரு கல் மட்டும் போதாது என்றான் தியான்குவான் குளிர்ந்த குரலில். மின்ஷியோ மென்மையாக புன்னகைத்தாள். நிச்சயமாக இந்த இனிங்கல் ஒரு ஆரம்பம்தான். நீங்கள் சம்மதித்தால் இத்தகைய கற்கள் நிறைந்த அந்த முழு இடத்தையுமே உங்களிடம் ஒப்படைக்க நான் தயாராகிறேன். தியான்குவான் ஒரு நிமிடம் யோசித்தான். உனக்கு அந்த பொக்கிஷத்தின் மீது ஆசை இல்லையா? எங்கள் குடும்பத்திற்கு பெரிய லட்சியங்கள் ஏதுமில்லை. எங்களுக்கு சில சாதாரண கற்களை போதும் என்று அவள் பணிவாக பதிலளித்தாள். தியான்குவான் தனது உதவியாளனிடம், ஹீஎக்சியன், அவளிடம் சில இனிங் கற்களை கொடு. இனி இந்த ஷீ வம்சம் எனது பாதுகாப்பில் இருக்கும் என்று அறிவித்தான். மின்ஷியோவின் இதழ்களில் ஒரு மர்மமான புன்னகை மின்னி மறைந்தது. சிதிலங்களின் ஆழத்தில். அதே சமயம் ஸ்கை கிளவுட் சிதிலங்களின் ஆழத்தில் மூடுபனி கல்லாக உறைந்து போன அடர்த்தியுடன் காணப்பட்டது. டாங்சன் தன்னை சுற்றியுள்ள அழுத்தம் அதிகரிப்பதை உணர்ந்தார். அங்கிருந்த மேக ஆற்றல் அவரது ஆன்மீக சக்தியை உறிஞ்சுவது போல தெரிந்தது. ஆனால் அவர் பதற்றமடையவில்லை. மாறாக உற்சாகமடைந்தார். விசித்திரங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பொக்கிஷம் மிக அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். மேக ஆற்றல் தனது சக்தியை உறிஞ்சுவதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஏனெனில் அவரது ஊ யோங்தாவோ உடல் அந்த மேக ஆற்றலை திரும்ப உறிஞ்சும் திறன் கொண்டது. அதன் வேகம் மேகங்களை விட 100 மடங்கு அதிகம். கைகளை பின்னால் கட்டியபடி டாங்சன் நிதானமாக முன்னேறினார். தனது ஆன்ம உணர்வை 10 லீ சுற்றளவில் நிலைவிதித்தினார். எந்த ஒரு ஆபத்தையும் எதிர்கொள்ள அந்த தூரம் அவருக்கு போதுமானதாக இருந்தது. டாங்சன் அமைதியாக முன்னேறிக் கொண்டிருந்த போது சுற்றிலும் ஏராளமான இனிங் மிருகங்கள் மெல்ல தங்களை சூழ்வதை உணர்ந்தார். இவை வெளியே இருந்த மிருகங்களை விட பல மடங்கு வலிமையானவை. ஆனால் அவை அவரை தாக்கவில்லை. ஒரு இராணுவ கட்டுக்கோப்புடன் அவரை சுற்றி வளைத்தன. ஓ, இப்போது நீங்கள் தந்திரமாக செயல்படுகிறீர்கள். அப்படியானால் உங்கள் கூட்டத்திற்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்று அர்த்தம் என்று டாங்சன் தந்திரமாக புன்னகைத்தார். அடுத்த சில நொடிகளில் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் அவரை நோக்கி அதிவேகமாக நெருங்கியது. டாங்சனின் கண்களில் ஒரு கணம் அதிர்ச்சி மின்னின. இதோ வந்துவிட்டது. அடர்த்தியான மூடுபனியை ஒரு அசுர சக்தி கிழித்தரித்தது. டாங்சனின் முன்னால் 5 ஜாங் உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான இனிங் மிருகம் நின்றது. அதன் உருவத்தைக் கண்டு அவர் திகைத்தார். அந்த மிருகத்திற்கு 3 தலைகள் இருந்தன. அதன் நடுவிலிருந்த தலையின் நெற்றியில் சுழலும் மேகங்கள் சூழப்பட்ட ஒரு முத்து தெளிவாக தெரிந்தது. அதுதான் மேக ஆற்றலின் ஆதாரம் என்று டாங்சன் சட்டென்று அடையாளம் கண்டார். அந்த முத்துதான் இந்த ஒட்டுமொத்த சிதிலங்களின் இதயம்.
காலப்போக்கில் அது உணர்வு பெற்று இந்த 3 தலை மிருகமாக உருவெடுத்திருக்கிறது. ரோர். அந்த 3 தலை மிருகம் வானமே பிளக்கும்படி கர்ஜித்தது. அடுத்த கணம் அங்கிருந்த மேகங்கள் கொந்தளித்தன. காற்று, நெருப்பு, இடி மற்றும் மின்னல் என 4 சக்திகளும் ஒன்றாக வெடித்து சிதறின. நிலம் பிளந்து மலைகள் அதிர்ந்தன. ஒரு பெரும் கடலலை மோதியது போன்ற அழுத்தம் டாங்சனின் மீது விழுந்தது. மிகவும் கோபமாக இருக்கிறாய் என்று கூறிய டாங்சன் தனது கையை உயர்த்தினார். அவர் கையில் ஒரு ராயல் கிரேட் நீண்ட வாள் தோன்றியது. பஸ். தங்க நிற ஒளி வானத்தை ஊடுருவியது. அது புகழ்பெற்ற ஜியாங் ஹெவன்லி கலை. இப்போது இங்கே அவரை பார்க்க யாருமில்லை என்பதால் அவர் தனது உண்மையான பலத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. வா, மோதிப் பார்ப்போம் என்று சவால் விட்டபடி டாங்சன் முன்னோக்கி பாய்ந்தார். அந்த 3 தலை மிருகத்தின் கண்களில் ஒரு மனிதனைப் போன்ற கோபம் கொப்பளித்தது. அதன் 3 தலைகளும் மெல்ல வானை நோக்கி உயர்ந்தன. அவற்றின் வாய்க்குள் நட்சத்திர ஒளியைப் போன்ற ஒரு மகா சக்தி திரண்டது. அந்த தாக்குதல் விண்ணையே அதிர வைக்கப் போகிறது என்று டாங்சன் உயர்ந்தார். ஆனால் டாங்சன் அந்த தாக்குதலை எதிர்கொள்ள தயாரான அதே நொடியில் அவருக்கு பின்னாலிருந்த மூடுபனியிலிருந்து டசன் கணக்கான இனிங் மிருகங்கள் சீறி பாய்ந்தன. எண்ணற்ற பனிக்கட்டி தூண்களும் அவற்றினுள் மறைந்திருந்த கூர்மையான நகங்களும் டாங்சனை குறிவைத்தன. டாங்சனின் கண்கள் சுருங்கின. முன்னால் ஒன்றை காட்டி பின்னால் தாக்குவதா? ஃபெயிண்டிங் ஈஸ்ட், அட்டாக்கிங் வெஸ்ட். நன்றாக விளையாடுகிறாய். அந்த மிருகத்தின் தந்திரமான போர்த்திறன் டாங்சன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர் சுதாரிக்க முன்னே வானத்திலிருந்த மழையென பொழிந்த பனிக்கட்டிகள் அவரை அப்படியே மூழ்கடித்தன. மற்ற மிருகங்களும் இடைவிடாமல் பனிக்கட்டிகளை எய்தன. டாங்சன் நின்ற இடம் இப்போது 10 ஜாங் உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான பனிமலையாக மாறியது. ரோர். அந்த 3 தலை மிருகத்தின் கண்களில் ஏளனம் தெரிந்தது. முட்டாள் மனிதன் என்று அது நினைப்பது போல தோன்றியது. ஆனால் அந்த நிசப்தம் நீடிக்கவில்லை. க்ரீக், க்ரீக். அந்த பனிமலை அதிரத் தொடங்கியது. அதன் மேற்பரப்பில் பெரிய விரிசல்கள் உருவாயின. அடுத்த நொடி வானமும் தேவியும் அதிரும்படி அந்த பனிமலை வெடித்து சிதறியது. பூம். பிரகாசமான சூரிய ஒளி போல ஒரு கருப்பு நிற ஆற்றல் அங்கிருந்து பீரிட்டெழுந்தது. டெவில் பிளேட் நுட்பம். அந்த பயங்கரமான அரசர் ஆற்றல் எல்லா திசைகளிலும் பரவியது. அது பட்ட இடமெல்லாம் அங்கிருந்த சாதாரண இனிங் மிருகங்கள் சுக்குநூறாக உடைந்து சிதறின. அந்த இருண்ட மேகம் விலகிய போது அங்கே குவியலாக இனிங் கற்கள் மட்டுமே மிஞ்சின. ரோர். தனது கூட்டனர் கொல்லப்பட்டதைக் கண்ட 3 தலைமிருகம் கடும் சினம் கொண்டது. அதன் இடது தலை பெரும் சூறாவளியை கிளப்பியது. வலது தலை சுழலும் மேகங்களை குவித்தது. நடுவிலிருந்த தலையின் நெற்றியில் இருந்த அந்த மேகமுத்து பிரகாசிக்கத் தொடங்கியது. காற்றும் மேகத்தின் சக்திகளும் ஒன்றாக இணைந்து ஒரு வற்றாத மகா சக்தியாக உருவெடுத்தன. மிருகத்தின் நடுப்பகுதி தலை சட்டென்று உயர்ந்து டாங்சனை நோக்கி ஒரு மகாசக்தி பிழம்பை சீறி பாய்ந்தது. அந்த வெள்ளை நிற ஒளிக்கற்றை பூரியை தாக்கிய வேகத்தில் நிலம் பிளந்தது. மணலும் சேரும் சிதறி அந்த இடமே போர்க்களமானது. டாங்சனின் கண்கள் சுருங்கின. இந்த தாக்குதல் 5ஆம் நிலை 5th ரேங்க் நிபுணரை கூட கொன்றுவிடும் வல்லமை கொண்டது. ஆனால் அவர் நகரவே இல்லை. பயத்தில் உறைந்து விட்டாரா? இல்லை, அவர் உள்ளுக்குள் குதூகலமடைந்தார். பூம். அந்த ஒளிக்கற்றை நேரடியாக டாங்சனின் உடலில் மோதியது. அதன் அதிர்வில் அவர் 100 ஜாங் தூரம் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டார். அந்த 3 தலை மிருகம் விடாமல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியது. டாங்சன் பின்வாங்கிக் கொண்டே இருந்தார். ஆனால் அவரது இதழ்களில் ஒரு புன்னகை அரும்பியது. வற்றாத மகாசக்தியா? எண்ட்லெஸ் ஃபோர்ஸ்? அதை எனக்கு எதிராகவே பயன்படுத்துகிறாயா? என்ன முட்டாள்தனம்! ஆரம்பத்தில் அந்த தாக்குதல்களால் அவரது உடல் அதிர்ந்தாலும் விரைவில் அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அதே சமயம் அவரது இன்ஃபினிட் பாடி விழித்துக் கொண்டது. ஒரு திமிங்கலம் கடலையே விழுங்குவது போல அந்த மிருகம் எய்த அத்தனை ஆற்றலையும் அது உறிஞ்சத் தொடங்கியது. எளிமையாகச் சொன்னால், இந்த வற்றாத மகாசக்தியின் தந்தைதான் டாங்சென்னின் இன்ஃபினிட் பாடி. இப்போது ஒரு மகன் தனது தந்தையையே அடிக்கத் துணிந்தால் என்னவாகும்? அந்த தாக்குதல் முழுவதையும் டாங்சென் தனது சாகுபடிக்கு உரமாக மாற்றிக்கொண்டார். பூம் பூம் பூம். அந்த மிருகம் தனது பாதி ஆற்றல் தீரும் வரை ஆக்ரோஷமாக தாக்கிவிட்டு இறுதியாக மூச்சிறைக்க நின்றது. இப்போது அந்த மனிதன் நிச்சயம் செத்திருப்பான் என்று அது எண்ணியது. காகிதத்தை போன்ற பலவீனமான ஒரு மனிதன் இந்த தாக்குதலை தாங்க வாய்ப்பே இல்லை. இருப்பினும் தூசு மண்டலம் விலகிய போது அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது.
டாங்சென்னின் தலைக்கு மேலே 3 ஒளிர்முகு மலர்கள் ட்ரிபிள் பிளாசம்ஸ் காற்றில் மிதந்து சுழன்று கொண்டிருந்தன. அவை ஒன்றோடொன்று இணையத் தொடங்கியிருந்தன. முடிந்துவிட்டதா? டாங்சென் தனது பாதி அளவு இணைந்த மலர்களை திருப்தியின்றி பார்த்தார். அந்த மிருகத்தின் தாக்குதல் அளித்த ஆற்றல் அவரது சாகுபடியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லத் தொடங்கியிருந்தது. ஆனால் காரியம் முடியும் முன்பே அந்த மிருகம் தாக்குதலை நிறுத்திவிட்டது. உனது பலம் அவ்வளவுதானா? பாதியிலேயே நிறுத்திவிட்டாயே என்று டாங்சென் அதிருப்தியுடன் கேட்டார். அந்த 3 தலை இனிங் மிருகம் அதிர்ச்சியில் உறைந்தது. அதன் கண்களில் இப்போது மரண பயம் தெரிந்தது. எதனாலும் அழிக்க முடியாத தனது ஆற்றலை ஒரு மனிதன் இப்படி உணவாக உட்கொண்டதை அதனால் நம்பவே முடியவில்லை. டாங்சென் ஒரு முறை இருமிவிட்டு அந்த மிருகத்தை மிகவும் எதிர்பார்ப்புடன் பார்த்தார். ஹே நண்பா, ஒரு உதவி செய்வாயா? இன்னும் கொஞ்சம் அந்த ஆற்றலை துப்பு. அப்போதுதான் நான் இந்த 3 மலர்களையும் முழுமையாக இணைக்க முடியும். அந்த 3 தலை இனிங் மிருகம் ஆக்ரோஷமாக கர்ஜித்தது. அந்த சத்தத்தில் அதிர்ச்சி, அவமானம் மற்றும் ஆத்திரம் கலந்திருந்தது. இந்த சிதிலங்களின் சக்கரவர்த்தியான தன்னை ஒரு சாகுபடி செய்யும் கருவியாக இந்த மனிதன் பயன்படுத்துவதா? இதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? எனவே துளியும் யோசிக்காமல் அந்த மிருகம் சட்டென்று திரும்பி ஓடத் தொடங்கியது. டாங்சென்னின் கண்கள் ஆச்சரியத்தில் துடித்தன. என்ன இது? வீரமே இல்லாமல் இப்படி தலைதெறிக்க ஓடுகிறது. ஆனால் என்னிடமிருந்து உன்னால் தப்ப முடியுமா? அவர் தனது காலை தரையில் ஓங்கி மிதித்தார். ஷியன் வியூகம் இதடியாக செயல்பட்டது. நீர், நெருப்பு, உலோகம் மற்றும் இடி என 4 ஒளிக்கற்றைகள் அந்த மிருகத்தின் மீது பயங்கரமாக மோதின. பூம் பூம் பூம்! அந்த பாவம் செய்த 3 தலை மிருகம் வலியால் ஊளையிட்டது. அது ஒரு பருப்பொருள் உடல் அல்லாமல் ஆற்றலால் ஆன உருவம் என்பதால் தப்பித்தது. இல்லையென்றால் இந்நேரம் அது சுக்குநூறாக உடைந்திருக்கும். அதன் உடலிலிருந்து பச்சை நிற புகை கிளம்பிறது. அதன் பலம் பெருமளவு குறைந்தது. உண்மையில் அந்த மிருகம் பலவீனமானதல்ல. அது மேக ஆற்றலின் ஊற்றுக்கண்ணை கட்டுப்படுத்தியது. காற்றும் மேகத்தின் முடிவில்லா சக்தியை கொண்டிருந்தது. மேகங்கள் இருக்கும் வரை அதற்கு அழிவே இல்லை. ஆனால் விதி மிகவும் விசித்திரமானது. அதற்கு புரியாத ஒரே ஒரு விஷயம், டாங்சென்னின் இன்ஃபினிட் பாடி. வாளையும் கத்தியையும் கையில் எடுத்த டாங்சென் அந்த மிருகத்தை வெட்டி சிதைத்தார். பூம்! பெரிய மேக அலைகள் காற்றில் சிதறின. டாங்சென் அந்த பிரகாசமான மேக ஆதாரத்தை லாவகமாக பிடித்து கொண்டு தரையிறங்கினார். இது இனி எனது. யாரும் பார்க்காத ஒரு மறைவான இடத்திற்கு அவர் விரைந்தார். அந்த தடை செய்யப்பட்ட நுட்பத்தை பயில இதுவே சரியான நேரம். டாங்சென் அந்த மேக ஆதாரத்தை அப்படியே விழுங்கினார். அது ஒரு திடப்பொருள் அல்ல, மாறாக மேக ஆற்றலின் உச்சக்கட்ட செறிவு. அது அவரது உடலுக்குள் சென்ற அடுத்த நிகழும். டாங்சென் அந்த மேக ஆதாரத்தை உள்வாங்கியவுடன் அவரது உடலில் உள்ள நாடிகளில் ஒரு பேராற்றல் பாயத் தொடங்கியது. தனது கைகளால் ஒரு விசித்திரமான முத்திரையை உருவாக்கிய டாங்சென்னின் வித்துட்டு பின்னால் பிரபஞ்சத்தின் கருந்துளை போன்ற ஒரு இருண்ட பகுதி உருவானது. இளவரசர் யாவையும் தியான்ஹுவானையும் மோதவிடுவது மட்டும் போதாது, இந்த விளையாட்டு இன்னும் சூடு பிடிக்க வேண்டும் என்று அவர் நிதானமாக திட்டமிட்டார். அதே சமயம் சிதிலங்களின் மற்றொரு பகுதியில் அந்த 10,000 மடங்கு மேம்படுத்தப்பட்ட இனிங் கல்லை சுற்றி பெரும் பதற்றம் நிலவியது. வானவில் நிறத்தில் ஜொலிக்கும் அந்த பொக்கிஷத்தை கண்டவுடன் சுவான் தியான்ஹுவானும் இளவரசர் யாவும் நேருக்கு நேர் சந்தித்தனர். எங்கே சென்றாலும் என் கண்ணில் படுகிறாய். விதி நம்மை மீண்டும் சந்திக்க வைத்திருக்கிறது என்று இளவரசர் யாவ் ஏளனமாக சொன்னார். தியான்ஹுவான் மிகவும் அலட்சியமாக பதிலளித்தான். ஒரு நாயின் மூக்கு இவ்வளவு கூர்மையாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நீ இங்கே வந்ததால் எதுவும் மாறிவிடப் போவதில்லை. அரக்கப்பாதையில் முதல் 3 இடத்தில் இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் எனக்கு வெறும் குப்பை. இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் இளவரசர் யாவ் தனது டெவில் ஸ்லாட்டரிங் தெய்வீக கலையை வெளிப்படுத்தினார். ஸ்வான் வம்சத்தின் வெனரபிள் போன் பலத்தை பற்றி அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எவ்வளவு வலிமையானது என்று இன்று பார்த்து விடுகிறேன் என்று கர்ஜித்தார். அதை பார்க்கும் வரை நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று தியான்ஹுவான் எச்சரித்தார். 2 தலைவர்களும் ஒரே நேரத்தில் தாக்குதலுக்கு உத்தரவிட்டனர். நீதியின் முகம் நாடிய சாகுபடியாளர்களும் அரக்கப்பாதையினரும் ஒருவரையொருவர் வெளித்தனமாக தாக்கத் தொடங்கினர். அந்த இடமே ஒரு மாபெரும் போர்க்களமாக மாறியது. ஒரு புறம் புனிதமான ஆற்றலும் மறுபுறம் இருண்ட அரக்க ஆற்றலும் மோதிக்கொள்ள சிதிலங்களின் தரை அதிரத் தொடங்கியது. அந்த பொக்கிஷ கல்லை சுற்றி கடும் போர் மூண்டது. 10 ஜாங் சுற்றளவிற்குள் எவர் நுழைய முயன்றாலும் அவர்கள் 2 தரப்பு தாக்குதல்களாலும் துவம்சம் செய்யப்பட்டனர். சில நிமிடங்களிலேயே அந்த இடம் பிணக்குவியலாக மாறியது. டெமான் சோல் பியர்சிங் த ஹெவன்ஸ்.
இளவரசர் யாவ் தனது கைகளை அசைக்க பயங்கரமான அரக்க ஆற்றல் திரண்டு ஒரு பிரம்மாண்டமான பேய் தலை உருவானது. அது நரகத்தின் அலறலோடு தியான்குவானை நோக்கி பாய்ந்தது. அந்த சத்தத்தை கேட்ட நீதிநெறி சாகுபடியாளர்கள் தலைதெறிக்க அலறினர். தன் பலம் அறியாது ஆடுபவனை நான் நரகத்திற்கே அனுப்பி வைக்கிறேன் என்று கர்ஜித்த தியான்குவான் எந்தவித விசித்திர நுட்பத்தையும் பயன்படுத்தாமல் தனது வலது முஷ்டியை மட்டும் ஓங்கி வீசினார். அத்தியாயம் 99. பேராற்றல் எழுச்சி. கேயாஸ் கண். அவை வானெங்கும் சிதறிப் பாய்ந்தன. பல்லாயிரக்கணக்கான பேய்த்தலைகள் பசி வெறியுடன் அங்குள்ள அனைவரையும் கடித்து குதறின. பஃப் பஃப் பஃப். அங்கிருந்த சில நீதிநெறி சாகுபடியாளர்கள் சுதாரிப்பதற்குள் இந்த பேய்த்தலைகள் அவர்கள் மீது பாய்ந்து உடலை துண்டாக்கின. இரத்தம் ஆராய் பெருகியது. சாகுபடியாளர்களின் இரத்தத்தையும் உயிர் சக்தியையும் உறிஞ்சிய அந்த பேய்த்தலைகள் இன்னும் பெரியதாகவும் வலிமையாகவும் மாறின. ஷுவான் தியான் ஹுவான் இதையெல்லாம் எவ்வித சலனமும் இன்றி பார்த்து கொண்டிருந்தார். அவரது வலது கையில் ஒரு பயங்கரமான ஆற்றல் திரண்டது. நொறுங்கிப்போ என்று கர்ஜித்தபடி அவர் ஒரு குத்துவிட ஒரு அரைவட்ட வடிவ ஆற்றல் அலை கிளம்பி பேய்த்தலைகளை சிதறடித்தது. ஆனால் அடுத்த நொடியே அவை மீண்டும் ஒன்றிணைந்தன. ஹஹா, இது வீண் முயற்சி என்று இளவரசர் யாவ் ஏளனமாக சிரித்தார். இந்த ஆன்மாக்கள் உயிர் சக்தியை உண்டு மீண்டும் மீண்டும் உயிர் பெறும். நீ எத்தனை முறை அழித்தாலும் உனது சக்தி தீரும் வரை இவை உன்னை ஓயவிடாது. அரக்கப்பாதையின் இந்த நுட்பம் மிகவும் தந்திரமானது. ஆற்றல் இருக்கும் வரை எதிரியை தின்னும் இந்த படை ஓயப்போவதில்லை. ஒரு கைதேர்ந்த கலைஞனிடம் உனது சிறுபிள்ளைத்தனமான வித்தைகளை காட்டாதே என்று தியான் ஹுவான் குளிர்ந்த குரலில் கூறினார். ஷுவான் வம்சத்தின் முன்னால் பேய்கள் கூட மறுபிறப்புச் சுழற்சியில் சிக்கித் தீர வேண்டும். தியான் ஹுவான் மெல்ல காற்றில் மிதந்து உயர்ந்தார். அவருக்கு பின்னால் ஒரு இருண்ட வெற்றிடம் பிளாக் ஹோல் உருவானது. ஆனால் இளவரசர் யாவினுடையது போல அதில் ஆன்மாக்கள் இல்லை. மாறாக அது அனைத்தையும் விழுங்கக்கூடிய ஒரு மர்மமான ஈர்ப்பு விசையை கொண்டிருந்தது. அரக்கனோ பேயோ அல்லது பிசாசோ அனைத்தும் மறுபிறப்புக்குள் அடங்கட்டும். தியான் ஹுவான் தனது கைகளை அசைக்க அவருக்கு பின்னால் இருந்த கருந்துளை ஒரு பயங்கரமான ஈர்ப்பு விசையை வெளிப்படுத்தியது. சுற்றிலும் இருந்த பேய்த்தலைகள் அனைத்தும் வன்முறையாக அந்த துளைக்குள் இழுக்கப்பட்டு நொடிப்புழுதில் தூளாயின. இந்த முறை அவை மீண்டும் உயிர் பெறவில்லை. இளவரசர் யாவின் கண்கள் சுருங்கின. இது மறுபிறப்பு தாவோ உடல். ஷுவான் வம்சத்தின் இந்த திறன் எப்பேற்பட்ட உயிரினத்தையும் அழித்து மீண்டும் பிறக்கச் செய்யும் வல்லமை கொண்டது. இது உண்மையிலேயே ஒரு மரண பயத்தை உண்டாக்கும் கலை. மண்டியிட்டு சாவை பிச்சையாக கேள், உனது ஆன்மாவையாவது நான் மிச்சம் வைக்கிறேன் என்று தியான் ஹுவான் கர்ஜித்தார். உனது உடலையாவது சிதைக்காமல் விடுகிறேன் என்று தியான் ஹுவான் அலட்சியமாக கூறினான். இளவரசர் யாவின் கரிய கூந்தல் காற்றில் பறந்தது. அவனது முகம் ஆக்ரோஷத்தில் சிவந்தது. என்னை அதிகாரிக்க உனக்கு தகுதியில்லை என்று கத்திய அவர் தனது வலது மணிக்கட்டை இடது கையால் இறுகப் பற்றினார். அவரது டீமன் ஸ்லேயர் கலை அடுத்த நிலைக்குச் சென்றது. 6வது அடுக்கு டீமன் ஷாக்கிள்ஸ். அந்த பேய்த்தலைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து 8 பிரம்மாண்டமான மண்டை ஓடுகளாக மாறின. அவை தியான் ஹுவானின் மறுபிறப்பு ஆற்றலையும் மீறி அவரை சூழ்ந்தன. அந்த 8 தலைகளின் வாயிலிருந்தும் கருப்பு நிறச் சங்கிலிகள் சீறி பாய்ந்து தியான் ஹுவானின் கழுத்து, கைகள், கால்கள் மற்றும் உடல் முழுவதையும் பிணைத்தன. அந்த சங்கிலிகளில் விசித்திரமான முத்திரைகள் செதுக்கப்பட்டிருந்தன. சற்றும் எதிர்பாராத இந்த தாக்குதலால் தியான் ஹுவான் நிலைகுலைந்தார். அவரது உடலில் ஓடிய ஆன்மீக சக்தி அப்படியே உறைந்தது. ஹஹா, இந்த சங்கிலிகள் உனது சக்தியை முடக்கிவிடும். இப்போது மண்டியிடுவதைத் தவிர உனக்கு வேறு வழியில்லை என்று இளவரசர் யாவ் வெறித்தனமாக சிரித்தார். தியான் ஹுவானின் முகம் இருண்டது. அவரது வலது கை திடீரென்று தங்க நிறத்தில் ஜொலித்தது. மறுபிறப்பு முஷ்டி என்று கர்ஜித்தபடி அவர் தனது ஆன்செஸ்ட்ரல் போன் சக்தியை வெளிப்படுத்தினார். அந்த ஒரே குத்தில் அவரது வலது கையை பிணைத்த பேய்த்தலை சிதறியது. இவ்வளவு பலமான ஆன்செஸ்ட்ரல் போன் சக்தியா என்று இளவரசர் யாவ் அதிர்ந்தார். அவர் இடனடியே மற்ற 7 சங்கிலிகளின் பிடியை இன்னும் பலமாக்கினார். தியான் ஹுவானின் மூச்சு திணறியது. அவரது உடலின் தங்க ஒளி மங்கத் தொடங்கியது. சிதிலங்களின் ஆழத்தில் இரு பெரும் மேதைகளும் இப்படி ஒருவரையொருவர் முடக்கி நின்ற வேளையில் சிதிலங்களின் ஆழத்தில் டாங் சென் ஒரு இரகசிய சாகுபடியில் இருந்தார்.
அவரை சுற்றி 10,000 உயர்தர ஸ்கை கிறிஸ்டல்கள் வைக்கப்பட்டிருந்தன. சிஸ்டம் மேக ஆதாரத்தின் சக்தியை 10,000 மடங்கு அதிகப்படுத்து. டிங் 10,000 மடங்கு மேம்படுத்தல் செயல்படுத்தப்பட்டது. மேக ஆதாரத்தின் உள்ளே இருந்த அந்த மகா சக்தி ஒரே அடியாக வெடித்துச் சிதறியது. டாங் சென்னின் முதுகிற்கு பின்னால் ஒரு விசித்திரமான விண்மீன் மண்டலம் உருவானது. அதில் உருவங்கள் ஏதுமில்லை, வெறும் கேயாஸ் மட்டுமே இருந்தது. அவர் இப்போது சூ வம்சத்தின் இரகசியமான கேயாஸ் ஸ்கிரிப்சர் நுட்பத்தை பயின்று கொண்டிருந்தார். சூ பிங்கியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மோதிரத்தில் இருந்து இதை பெற்ற டாங் சென் அதன் இரகசியங்களை ஒவ்வொன்றாக திறக்கத் தொடங்கினார். இந்த கலையின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால், எந்தவிதமான அந்நிய சக்திகளையும் இது மிக தூய்மையாக உறிஞ்சிக்கொள்ளும். டாங் சென்னின் லிமிட்லெஸ் தாவோ உடல் ஏற்கனவே இதை செய்ய வல்லது என்றாலும், வேகத்திலும் தூய்மையிலும் கேயாஸ் ஸ்கிரிப்சர் ஈடு இணையற்றது. இதன் மூலம் ஒருவரது ஓற்றத்தையும் ஆன்மீக அதிர்வையும் முற்றிலும் மாற்றியமைக்கலாம். இதை யாராலும் கண்டறியவே முடியாது. பயிற்சியின் போது டாங் சென்னின் உடல் அதிர்ந்தது. ஒரு நொடியில் அவர் 10 வயது சிறுவனாக மாறினார். அடுத்த நொடியே கனிவான தோற்றம் கொண்ட முதியவராக உருமாறினார். அவரது உருவம் மாற மாற அவருடன் இருந்த அந்த ஆன்மீக சக்தியின் தன்மையும் துல்லியமாக மாறியது. கேயாஸ் ஸ்கிரிப்சர் உண்மையிலேயே ஒரு அதிசயம். அந்த பயிற்சியின் உச்சக்கட்டத்தை அவர் எட்டிய போது டாங் சென் தனது தலையை நிமிர்ந்து வானத்தை பார்த்தார். அவரது நெற்றியில் ஒரு விசித்திரமான கண் உருவானது. அதன் கருவிழி பேய் போன்ற வெளிர் நிறத்தில் மர்மமான ஒளியை உமிழ்ந்தது. இதுதான் கேயாஸ் கண் என்று டாங் சென் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டார். இது சூ வம்சத்தின் கேயாஸ் தாவோ உடல் கொண்டவர்களுக்கே உரித்தான ஒரு தனித்துவமான சக்தி. இதன் மூலம் மாயைகளை ஊடுருவி பார்க்கலாம், ஒருவரின் ஆன்மாவை ஒரே பார்வையில் சுட்டெரிக்கலாம், அல்லது எதிரியை ஒரு கற்பனை உலகத்திற்குள் சிறைபிடிக்கலாம். 10,000 மடங்கு மேம்படுத்தல் இருந்ததால் மற்றவர்கள் பல ஆண்டுகள் தவம் செய்து பெற வேண்டிய இந்த சக்தியை டாங் சென் மிக எளிதாக பெற்றுவிட்டார். எதிர்பாராத ஒரு பரிசு. ஹஹா! டாங் சென்னின் அட்டகாசமான சிரிப்பு அந்த இடத்தையே அதிர வைத்தது. வெறும் நுட்பத்தை பயில நினைத்தவருக்கு இப்போது அந்த கேயாஸ் கண்ணே கிடைத்துவிட்டது. இது இன்னும் பல பரிணாமங்களை அடையக்கூடியது. டாங் சென்னின் சாகுபடி நிலை இப்போது ஒரு புதிய உன்னதத்தை எட்டியுள்ளது. அவரது தற்போதைய ஆற்றல் நிலை பட்டியல் பிரமிக்க வைக்கிறது. பண்பு விவரம்: பெயர் டாங் சென். சாகுபடி நிலை ப்ரீநேட்டல் கிரவுன் இன்டகிரேஷன் ரெல்ம். உடலமைப்பு லிமிட்லெஸ் செயின்ட் பாடி. ஆன்மதலம் 8000 லீ. சிறப்பு திறன் கேயாஸ் கண், ஒயிட் ஸ்பேஷியல் ஃப்ளேம். முதிர்ச்சி கேயாஸ் சாரத்தில் மகா தேர்ச்சி. தனது புதிய பலத்தால் மட்டற்ற மகிழ்ச்சியடைந்த டாங் சென் தனது ஆன்ம சக்தியை ஏவி இலக்கை கண்டறிந்தார். எனது திட்டத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் ஆட்களையே கை வைக்க துணிந்தாயா? உன்னை இவ்வளவு காலம் உயிரோடு விட்டதே நான் செய்த கருணைதான். அத்தியாயம் 100. பழியைச் சுமக்கட்டும் சூ வம்சம். பூம்! ஒரு பயங்கரமான வெடிப்புச் சத்தத்துடன் ஒரு இனிங் மிருகம் தூக்கி வீசப்பட்டது. அது தரையில் விழுவதற்கு முன்னே சிதைந்து ஒரு இனிங் கல்லை உதிர்த்தது. சூ குவாங் தனது கையை அசைத்து அந்த கல்லை லாவகமாக பிடித்தார். அவனது முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை. சாதாரண சாகுபடியாளர்கள் இந்த கல்லின் ஆற்றலில் 80% மட்டுமே உறிஞ்ச முடியும். ஆனால் கேயாஸ் உடல் கொண்ட சூ வம்சத்தினரால் 100% ஆற்றலையும் உறிஞ்ச முடியும். திடீரென்று சூ குவாங்கின் கண்கள் சுருங்கின. அவன் மின்னல் வேகத்தில் திரும்பி தனது ஈட்டியை வீசினான். யார் அங்கே? வெளியே வா! அவனது ஈட்டியிலிருந்து வெளிப்பட்ட ஒளி இடியைப் போல காற்றை கிழித்து கொண்டு பாய்ந்தது. ஆனால் அங்கே மறைந்திருந்த உருவம் சற்றும் அசையாமல் குளிர்ந்த குரலில் ஏளனமாக சிரித்தது. அந்த உருவத்தைச் சுற்றி கருப்பு நிற ஆற்றல் சுழன்று கொண்டிருந்தது. சூ குவாங்கின் ஈட்டி அந்த இருண்ட ஆற்றல் மீது மோதி ஒரு பயங்கரமான அதிர்வை ஏற்படுத்தியது. அதிர்வலைகள் அடங்கியதும் தூசு மண்டலத்திற்கு நடுவே ஒரு கம்பீரமான உருவம் தெரிந்தது. அதை கண்டதும் சூ குவாங் அதிர்ச்சியில் உறைந்து போனார். சூ, மூத்த அதிகாரி சூ பிங் என்று அலறினார். அவர் முன்னால் நின்றது சந்தேகத்திற்கு மிடியில்லாமல் சூ வம்சத்தின் நடமாடும் மூத்த அதிகாரிகளில் ஒருவரான சூ பிங் தான். ஆனால் அவர் சிதிலங்களுக்கு வெளியே அல்லவா இருக்க வேண்டும்? அவர் எப்படி இங்கே வந்தார்? சூ குவாங் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கையில் சூ பிங்கின் உருவத்திலிருந்த டாங் சென் ஆத்திரத்துடன் கத்தினார். சூ குவாங், உன் மேலதிகாரிக்கே உன் ஆயுதத்தை காட்ட துணிந்து விட்டாயா? மண்டியிடு! சூ குவாங் நடுங்கிப் போய் உடனடியாக ஒரு கால் மண்டியிட்டார். மன்னியும் மூத்தவரே, உங்கள் வருகை எனக்கு தெரியாது. யாரோ எதிரி என்று நினைத்து தாக்கிவிட்டேன். பலார் பலார்!
2 பலமான அறை சூக்வாங்கின் கன்னத்தில் விழுந்தது. அவனது முகம் சிவந்து வீங்கியது. நண்பன் யார் எதிரி யார் என்று கூட உனக்கு தெரியவில்லையா? இத்தனை கால சாகுபடி வீண்தானா என்று சூபிங் கர்ஜித்தார். சூக்வாங்கின் நெற்றியில் வேர்வை அரும்பியது. ஏன் சூபிங் இவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்று அவனுக்கு புரியவில்லை. திடீரென்று சூபிங் அவனது மார்பில் ஓங்கி மிதித்தார். அந்த அடியில் சூக்வாங் ரத்தத்தை கக்கினான். ஒழுங்காக மண்டியிடு என்று மீண்டும் கர்ஜனை கேட்டது. சூ வம்சத்தின் இளைஞர்களை தண்டிக்கும் அதிகாரம் கொண்டவர் சூபிங் என்பதால் சூக்வாங்கால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அடுத்த வினாடி நடந்த விஷயம் அவனை அதிர்ச்சியின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. சூபிங் தனது காலை நேரடியாக சூக்வாங்கின் தலையின் மீது வைத்து மிதித்தார். அவமானத்தால் சூக்வாங்கின் முகம் சிவந்தது. ஒரு வம்சத்தைச் சேர்ந்தவரை இன்னொருவர் இப்படி தாக்குவது மிகப்பெரிய பாவம். இல்லை, ஏதோ தவறு நடக்கிறது. நீங்கள் சூபிங் கிடையாது என்று சூக்வாங் ஆத்திரத்தில் கத்தினான். சூபிங் ஒருபோதும் தனது சொந்த வம்சத்தைச் சேர்ந்தவரை இப்படி அவமானப்படுத்த மாட்டார் என்று சூக்வாங் ஆக்ரோஷமாக கத்தினான். அந்த மாய உருவம் திடீரென்று பலமாக சிரித்தது. பரவாயில்லை, நீ முழு முட்டாள் இல்லை என்று கூறியபடியே அவரது வலது உள்ளங்கை சூக்வாங்கின் மார்பில் ஓங்கி இறங்கியது. சூக்வாங் அணிந்திருந்த மென்மையான கவசம் அவரது உயிரை காத்தது. இல்லாவிட்டால் அந்த இடத்திலேயே அவர் இறந்திருப்பார். சாபக்கேடு, நீ உண்மையில் யார் என்று இரத்தத்தை கக்கியபடியே சூக்வாங் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டார். இந்த கேள்விக்கான பதிலை நரகத்தில் இருக்கும் யமதர்மனிடம் கேட்டுக்கொள் என்று பதிலளித்த அந்த போலி சூபிங் காற்றில் தனது கைகளை நகங்கள் போல வளைத்தார். ஒரு கருப்பு நிற ஒளிக்கோளம் அங்கே உருவானது. அது கேயா ஸ்கிரிப்சர். இது எப்படி சாத்தியம்? நீ யார் என்று சூக்வாங் நம்பிக்கையற்ற அலறினான். சூ வம்சத்தின் இரத்த வழியில் வந்தவர்களுக்கு மட்டுமே உரித்தான இந்த கலையை வேறொருவன் பயன்படுத்துவது அவனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை இவன் எங்கள் வம்சத்தைச் சேர்ந்த துராவியா என்று அவன் எண்ணினான். கேயாஸ் தண்டனை. அந்த போலி உருவம் தனது இரு உள்ளங்கைகளையும் முன்னோக்கி தள்ளியது. அந்த கருப்பு நிற ஒளிக்கோளம் சூக்வாங்கின் அடிவயிற்றில் பாய்ந்து வெடித்தது. கிராக்! உச்சகட்ட கேயாஸ் ஆற்றல் அவனது பாதுகாப்பு கவசத்தை தவிடுபொடியாக்கியது. அடுத்த நொடி ஒரு சத்தம் கேட்டது. சூக்வாங்கின் டான்டியன் முற்றிலும் சிதைக்கப்பட்டது. அவன் இத்தனை காலம் கஷ்டப்பட்டு சேர்த்த ஆன்மீக ஆற்றல் அனைத்தும் ஒரு ஊற்றைப் போல அவனது உடலை விட்டு வெளியேறியது. அவனது சாகுபடி வாழ்க்கை அத்தோடு முடிந்தது. அவன் ஒரு வேக வைத்த இறாளைப் போல சுருண்டு விழுந்து துடித்தான். ஆனால் அந்த தாக்குதல் அத்தோடு நிற்கவில்லை. அந்த மர்ம நபரின் கண்களில் வஞ்சகம் மின்னியது. கிராக்! பாப்! கூர்மையான எலும்பு முறிவு சத்தங்களுக்கிடையே சூக்வாங்கின் உடலில் இருந்த ஒவ்வொரு எலும்பும் நொறுக்கப்பட்டது. அவன் இப்போது நகரக்கூட முடியாத ஒரு ஊனமுற்ற பிண்டமாக தரையில் கிடந்தான். அத்துடன் அது நிற்கவில்லை. அந்த போடி உருவம் சூக்வாங்கின் தலையில் தனது உள்ளங்கையால் பலமாக தாக்கியது. அந்த தாக்குதலில் அவனது ஆன்மா சிதைக்கப்பட்டு அவனது 5 புலன்களும் செயலிழந்தன. இறுதியில் அவனது கைவிரையில் இருந்த விண்வெளி மோதிரத்தை மின்னல் வேகத்தில் டாங்ஷன் பறித்தார். என்ன நடந்தது என்று உணரும் முன்பே சூக்வாங் மூளைச்சாவு உடைந்த ஒரு ஜடமாக மாறிப்போனான். இனி எந்த சிக்கலும் இருக்காது. அந்த உருவம் மெல்ல அதிரத் தொடங்கி மீண்டும் டாங்ஷனாக மாறியது. சூ வம்சத்தின் ஒவ்வொரு சீடனுக்கும் பின்னால் ஒரு உயிர் சின்னம் இருக்கும். அவர்கள் கொல்லப்பட்டால் அந்த வம்சத்தின் பெரியவர்களுக்கு உடனே செய்தி போய்விடும். அதனால்தான் டாங்ஷன் அவனை தீர்த்து கட்டாமல் வெறும் பிண்டமாக மாற்றினார். டாங்ஷன் சூக்வாங்கின் சிதைந்த உடலை ஒரு மறைவான இடத்தில் ஒளித்து வைத்தார். பிறகு ஒரு வஞ்சக புன்னகையுடன் மீண்டும் உருமாறினார். இப்போது அவர் அப்படியே சூக்வாங் போல காட்சியளித்தார். அவனது பிரம்மாண்ட ஈட்டியையும் கையில் எடுத்துக்கொண்டார். ஆச்சரியங்கள் இன்னும் முடியவில்லை என்று தன்னைத்தானே ரசித்தபடி டாங்ஷன் அந்த போர்க்களத்தை நோக்கி பாய்ந்தார். போர்க்களத்தில் பூம் பூம் பூம்! போர் அதன் உச்சத்தை எட்டியிருந்தது. இளைஞர் யாவ் இரத்தத்தில் குளித்திருந்தார். அவரது கண்கள் பைத்தியக்காரத்தனமான ஆக்கிரோஷத்தில் மின்னின. அவரைச் சுற்றி 3 கரும் நீல கோளங்கள் தியான் ஹுவானை தாக்கியபடி சுழன்று கொண்டிருந்தன. இளவரசர் யாவின் ஹெவன் டிவாரிங் டீமன் ஸ்லேயிங் கலையின் 7வது நிலையை இப்போது அவர் வெளிப்படுத்தினார். அவரை சுற்றி 3 ஃபேண்டம் டீமன் கோளங்கள் தோன்றின. இந்த கோளங்கள் சாதாரணமானவை அல்ல. இவை இளவரசர் யாவின் ஆன்ம சக்தியையும் அரக்க ஆற்றலையும் ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டவை. இவை ஒவ்வொன்றும் இளவரசர் யாவிற்கு இணையான பலத்தை கொண்டவை. அதாவது இப்போது தியான் ஹியூவான் ஒரே நேரத்தில் 4 இளவரசர் யாவிற்கு எதிராக போரிடுவதைப் போன்றது இது. ஆனால் ஷுவான் தியான் ஹியூவான் சற்றும் அசையவில்லை. அவரது வலது கையின் ஆன்செஸ்ட்ரல் போன் வானத்தையே மிஞ்சும் ஒரு மகா சக்தியை உமிழ்ந்தது. ஒவ்வொரு முறை அந்த கோளங்கள் அவரை தாக்க வந்தபோதும் அவர் தனது அசாத்திய பலத்தால் அவற்றை சிதறடித்தார். நிகரற்ற பலத்திற்கு முன்னால் உனது இந்த வித்தைகள் அனைத்தும் வீண். நீ வெறும் தரையில் ஊறும் பூச்சிதான் என்று தியான் ஹியூவான் கர்ஜித்தார். சாபக்கேடு என்று இளவரசர் யாவ் ஆத்திரத்தில் கத்தினார். எவ்வளவுதான் மறுத்தாலும்
தியான் ஹியூவானிற்கும் அவருக்கும் இடையே உள்ள அந்த பெரும் இடைவெளியை அவரால் உணர முடிந்தது. தனது உச்சகட்ட சக்தியை பயன்படுத்தியும் அவரால் தியான் ஹியூவானை வீழ்த்த முடியவில்லை. சரியாக இந்த சமயத்தில் தியான் ஹியூவானின் கவனம் இளவரசர் யாவ் மீது முழுமையாக இருந்தபோது சூக்வாங் வேடத்திலிருந்த டாங்சென் மின்னலென போர்க்களத்திற்குள் நுழைந்தார். தியான் ஹியூவான் தனது வெனரபிள் போன் சக்தியை இன்னும் முழுமையாக கூட பயன்படுத்தவில்லை. அரக்க கொலை பிரிவில் முதலிடத்தில் இருக்கும் மேதை இவ்வளவுதானா? உண்மையிலேயே ஏமாற்றமாக இருக்கிறது என்று அவன் கேலி செய்தான். நாயே, இந்த இளவரசனை அவ்வளவு மலிவாக எடை போடாதே என்ற ஆத்திரத்தில் கத்திய இளவரசர் யாவ் தனது உயிர் சக்தியையே எரித்து ஒரு தடை செய்யப்பட்ட இரகசிய கலையை வெளிப்படுத்தினார். பூம்! அவரது ஆற்றல் திடீரென 30% அதிகரித்தது. அந்த பயங்கரமான அழுத்தம் தியான் ஹியூவானையே சற்று எச்சரிக்கை அடைய செய்தது. சரியாக அந்த பதற்றமான தருணத்தில் மெதுவான ஆனால் உறுதியான காலடி சத்தம் கேட்டது. யாரது? தியான் ஹியூவான் திடுக்கிட்டார். மரண போராட்டத்தின் நடுவில் யாரால் இவ்வளவு நெருக்கமாக வர முடிந்தது? அடர்ந்த மூடுபனியை விலக்கிக் கொண்டு ஒரு கம்பீரமான உருவம் வெளிவந்தது. அவரை சுற்றி பிரம்மாண்டமான கேயாஸ் ஆற்றல் தலைகீழான நெருப்பு பிழம்புகள் போல சுழன்றது. கையில் ஒரு ஆக்ரோஷமான நீண்ட ஈட்டி. இந்த உருவத்திற்கு சொந்தக்காரர் ஒருவரே. அவர் சூக்வாங் டாங்சென். அத்தியாயம் 101. சூ வம்சம்தான் அந்த ஒற்றனா? சூக்வாங்கின் திடீர் வருகை அங்கிருந்த அனைவரையும் அதிரவழித்தது. இளவரசர் யாவின் முகம் பயத்தில் வெளுத்து போனது. தியான் ஹியூவான் ஒருவனே அவனுக்கு பெரும் சுமையாக இருந்தால் இப்போது சூ வம்சத்தின் இந்த முரட்டு மேதையும் வந்துவிட்டாரா? சூக்வாங், நீ எதற்காக இங்கே வந்தாய் என்று தியான் ஹியூவான் வினவினார். ஆனால் சூக்வாங் பதிலளிக்கவில்லை. அவரது பார்வை அந்த 10,000 மடங்கு மேம்படுத்தப்பட்ட இனிங்கல்லில் மீதே இருந்தது. தியான் ஹியூவானிற்கும் இளவரசர் யாவிற்கும் இடையில் நின்றா அவர் தனது ஈட்டியை ஓங்கி தரையில் குத்தினார். இந்த கல் யாருக்கும் சொந்தமில்லை, இது சூ வம்சத்திற்கு மட்டுமே சொந்தம் என்று கர்ஜித்தார். இப்போது நிலைமை தலைகீழாக மாறியது. நீதி மற்றும் அரக்க பிரிவினருக்கு இடையே நடந்த போர் இப்போது சூ வம்சத்தின் குறுக்கீட்டால் மும்முனை போட்டியாக மாறியது. டாங்சென் விரித்த வலையில் தியான் ஹியூவானும் சிக்கப்போகிறாரா? சூக்வாங்கின் வருகை இளவரசர் யாவிற்கு பயத்தை தந்தது. தியான் ஹியூவானை எதிர்கொள்வதே கடினம், இப்போது சூக்வாங்கும் வந்துவிட்டாரா? இன்று நான் உயிரோடு தப்புவது கடினம்தான் என்று அவர் தப்பிப்பதற்கான வாய்ப்புகளை யோசிக்கத் தொடங்கினார். ஷ்வான் தியான் ஹியூவான் முகம் சுளித்தார். சூக்வாங், நீ எங்கே செய்கிறாய் என்று எரிச்சலுடன் கேட்டார். தனது போரின் நடுவில் யாராவது குறுக்கிடுவதை அவர் வெறுத்தார். இருந்தபோதிலும் ஷ்வான் வம்சமும் சூ வம்சமும் ஒரே ஹெவன்லி டாவோ இனத்தை சேர்ந்தவை. எனவே ஓரளவுக்கு நாகரீகமாக பேச முயன்றார். ஆனால் சூக்வாங் வேடத்தில் இருந்த டாங்சென் அலட்சியமாக தனது கண்களை உருட்டினார். நான் எங்கே போக வேண்டும் என்பதற்கு உன்னிடம் அனுமதி கேட்க வேண்டுமா என்றார். தியான் ஹியூவான் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்தார். பிறகு அவரது ஆத்திரம் எல்லை கடந்தது. கண்களில் கொலைவரி மின்னியது. நீ யாரிடம் பேசுகிறாய் என்று உனக்கு தெரியுமா? சூக்வாங் தனது தலையை தூக்கி எகத்தாளமாக சிரித்தார். ஷ்வான் தியான் ஹியூவான், உனது இந்த ஷ்வான் வம்சம் எனது சூ வம்சத்துடன் ஒப்பிடும்போது ஒரு தம்பி போன்றதுதான். மரியாதையாக இங்கிருந்து பின்வாங்கு. தியான் ஹியூவானின் வலதுகை முஷ்டி இறுக எலும்புகள் நொறுங்க சத்தம் கேட்டது. என்னை பின்வாங்க சொல்கிறாயா? சூ வம்சத்தினர் திமிரு பிடித்தவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும் என்று நினைக்கவில்லை. தியான் ஹியூவான் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வெடித்தார். சூ வம்சத்தினர் சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஆணவ பிடித்தவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இவ்வளவு மரியாதையற்றவர்களாக இருப்பீர்கள் என்று நினைக்கவில்லை. இன்று உனது வம்சத்தின் பெரியவர்களின் சார்பாக நான் உனக்கு பாடம் புகட்டுகிறேன். தியான் ஹியூவான் தனது அசாத்திய பலத்துடன் ஒரு குத்துவிட சூக்வாங் சற்றும் பின்வாங்கவில்லை. தனது ஈட்டியை சுழற்றி கேயாஸ் நுட்பங்களுடன் நேரடியாக தியான் ஹியூவானின் வெனரபிள் போன் சக்தியை எதிர்கொண்டார். டூம்! ஈட்டியும் முஷ்டியும் மோதிய வேகத்தில் பூமி பிளந்தது. மண்ணும் மணலும் ஒரு சூறாவளியைப் போல காற்றில் சுழன்றன. சூக்வாங் சில அடிகள் பின்வாங்கினார். ஆனால் தியான் ஹியூவான் ஒரு மலை போல அசையவில்லை. அவரது கண்களில் ஏளனம் தாண்டவமாடியது. பரவாயில்லை, ஷ்வான் வம்சத்தின் அந்த வெனரபிள் போன் பலம் உண்மையிலேயே வலிமையானதுதான் என்று மெதுவாக கூறினார் சூக்வாங். அந்த ஒரே மோதலில் தியான் ஹியூவானின் உண்மையான பலம் எவ்வளவு என்பதை டாங்சென் துல்லியமாக கணித்துவிட்டார். தியான் ஹியூவான் ஒரு பலமான எதிராளி என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் டாங்செனின் அசல் பலத்தை ஒப்பிடும்போது அவர் இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்தது. அத்தியாயம் 101. குழப்பத்தின் உச்சம். இந்த மோதலை பார்த்து கொண்டிருந்த இளவரசர் யாவ் திகைத்துப் போனார்.
என்ன நடக்கிறது இங்கே? 2 மேன்மையான வம்சத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் அடித்துக் கொள்கிறார்களா? இது எனக்கு கிடைத்த நல்வாய்ப்பு என்று தப்பிக்கும் எண்ணத்தில் இருந்த இளவரசர் யாவ் இப்போது அங்கேயே நின்று சமயம் பார்த்தார். சரியாக அந்த சமயத்தில் சூக்வாங் தனது ஈட்டியை திருப்பி இளவரசர் யாவையும் நோக்கிக் காட்டினார். அரக்க இளவரசே, நீ ஏன் வேடிக்கை பார்க்கிறாய்? நீயும் தியான் ஹியூவானும் சேர்ந்து என்னை எதிர்த்தால் கூட இந்த இனிங்கல்லை என்னிடமிருந்து உங்களால் பறிக்க முடியாது. இந்த சவால் தியான் ஹியூவானையும் இளவரசர் யாவையும் ஒரே நேரத்தில் அதிரவடையச் செய்தது. தியான் ஹுவான் தனது வெனரபிள் போன் சக்தியின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்தார். இப்போதாவது ஷ்வான் வம்சத்தின் பலம் புரிகிறதா? தள்ளி நில். நான் முதலில் இந்த அரக்க இளவரசனை முடித்துவிட்டு பிறகு உன்னிடம் கணக்கை தீர்த்துக் கொள்கிறேன் என்று சூக்வாங் டாங்சென் நோக்கி எச்சரித்தார். தியான் ஹுவான் மீண்டும் இளவரசர் யாவ் பக்கம் திரும்பினார். அவரது வெனரபிள் போன் சக்தி அபாரமானது என்றாலும் அது ஆன்மீக ஆற்றலை, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை மிக வேகமாக உறிஞ்சக்கூடியது. எனவே இந்த போரை விரைவில் முடிக்க அவர் விரும்பினார். சூக்வாங் தனது வம்சத்து ஆள் என்பதால் இந்த மிரட்டலை அவனை அடக்க போதும் என்று அவர் தவறாக கணக்கிட்டார். சாவு என்று கத்தியபடி தியான் ஹுவான் தனது முழு சக்தியையும் திரட்டி இளவரசர் யாவை தாக்கினார். இளவரசர் யாவ் தனது இல்லூஷன் டெமான் கோலங்களின் உதவியுடன் அதை தடுக்க முயன்றார். பூம்! அந்த கோலங்கள் தியான் ஹுவானின் வெனரபிள் போன் சக்தியுடன் மோதியபோது ஒரு பயங்கரமான வெடிப்பு நிகழ்ந்தது. ஆனால் தியான் ஹுவானின் பலம் மிஞ்சியது. இளவரசர் யாவ் இரத்தத்தை கக்கியபடி பின்னோக்கி சரிந்தார். அவரது தற்காப்பில் ஒரு பலவீனமான இடைவெளி ஓப்பனிங் உருவானது. தியான் ஹுவானின் கண்களில் கொலைவெறி மின்னியது. இதுதான் இளவரசரை கொல்ல சரியான தருணம். அவர் தனது இறுதி தாக்குதலுக்கு தயாரானார். இருட்டில் ஒரு நிழல். தியான் ஹுவானின் முழு கவனமும் இப்போது இளவரசர் யாவ் மீது இருந்தது. அவர் தனது முதுகுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க தவறினார். சூக்வாங் வேடத்தில் இருந்த டாங்சென் தனது ஈட்டியை மெல்ல உயர்த்தினார். டாங்சென்னிற்கு தெரியும், இப்போது அவர் தனது உண்மையான சக்தியை பயன்படுத்தினால் அடையாளம் தெரிந்துவிடும். அதனால் அவர் கேயாஸ் நுட்பங்களை, கேயாஸ் டெக்னிக்ஸை மட்டுமே பயன்படுத்தி ஒரு நயவஞ்சகமான தாக்குதலுக்கு திட்டமிட்டார். தியான் ஹுவான் தனது இறுதி தாக்குதலுக்கு தயாரான அந்த நொடியில் ஒரு கருப்பு நிற கேயாஸ் ஆற்றல் கோலம் அவரது முதுகில் பயங்கரமாக மோதியது. பூம்! அவரது உடலைச் சுற்றியிருந்த தங்க நிற பாதுகாப்பு ஒளி சிதறியது. தியான் ஹுவான் நிலை குலைந்து இரத்தத்தை கக்கினார். அவர் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தபோது அங்கே சூக்வாங் டாங்சென் தலையை அசைத்து ஏளனமாக சிரித்துக் கொண்டிருந்தார். இவனிடமும் ஒரு ரகசிய கவசம் இருக்கிறதா என்று டாங்சென் தந்திரமாக எண்ணினார். உண்மையான சூக்வாங்கை விட தியான் ஹுவான் பல மடங்கு வலிமையானவர் என்பது இப்போது உறுதியானது. ஒருவேளை டாங்சென் தனது சுயரூபத்தில் இந்த தாக்குதலை நடத்தி அது தோல்வியுற்றிருந்தால் விளைவுகள் கடுமையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது இந்த பழி முழுவதையும் சூக்வாங் மீது சுமத்திவிடலாம். தியான் ஹுவானின் மார்பு ஆத்திரத்தால் ஏறி இறங்கியது. 1000 காட்டு மிருகங்கள் ஒன்றாக கர்ஜிப்பது போன்ற கோபம் அவருக்குள் மூண்டது. சூக்வான், உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்று அவர் கத்தினார். அதற்கு பதிலாக டாங்சென் சூக்வாங் வேடத்தில் வெறித்தனமாக சிரித்தார். ஹாஹா, இந்த உலகிலேயே மிகச்சிறந்தவன் நான்தான், கேயாஸ் தண்டர் என்று முழங்கியபடி அவர் தனது கேயாஸ் ஆற்றலை மீண்டும் திரட்டினார். இப்போது நிலைமை முற்றிலும் மாறியது. தியான் ஹுவான், இளவரசர் யாவ் மற்றும் சூக்வான் ஆகிய மூவரும் ஒருவரையொருவர் சந்தேகத்துடனும் ஆத்திரத்துடனும் பார்த்து கொண்டனர். சூவம்சம் தங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக தியான் ஹுவான் இப்போது முழுமையாக நம்பினார். டாங்சென் சூக்வாங் வேடத்தில் தனது கேயாஸ் ஸ்கிரிப்சர் ஆற்றலை உச்சகட்டத்திற்கு தூண்டினார். வானத்திலிருந்து நீல நிற மின்னல்கள் இறங்கி அவரது ஈட்டியை சுற்றி கொண்டன. அந்த தூய்மையான கேயாஸ் சக்தியை கண்ட தியான் ஹுவான் ஆத்திரத்தில் அறிவை இழந்தார். முன்னால் இருப்பது உண்மையான சூக்வாங் தான் என்பதில் அவருக்கு இப்போது எள்ளளவும் சந்தேகமில்லை. நீ சாவதை தேடிக்கொள்கிறாய் என்று தியான் ஹுவான் கர்ஜித்தார். இதை பார்த்த இளவரசர் யாவ் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அற்புதமான வாய்ப்பு. சூக்வாங்கும் தியான் ஹுவானும் ஒருவரையொருவர் மோதிக்கொள்வது அவருக்கு சாதகமாக அமைந்தது. அவரும் தனது இல்லூஷன் அனிகிலேஷன் நுட்பத்தை பயன்படுத்தி ஊதாநிற மின்னல்கள் பாயும் கோலத்தை தியான் ஹுவானை நோக்கி ஏவினார். 2 பக்கமிருந்தும் தாக்குதல்கள் வர தியான் ஹுவான் இக்கட்டான நிலையில் சிக்கினார். 2 பேர் சேர்ந்து வந்தால் என்னை வீழ்த்திவிடலாம் என்று நினைக்கிறீர்களா? தியான் ஹுவானின் மார்பிலிருந்து திடீரென்று ஒரு மெல்லிய தங்க ஒளி வெளிப்பட்டது. அதை பார்த்த டாங்சென் உள்ளுக்குள் வியப்படைந்தார். அது 2வது வெனரபிள் போன். ஷ்வான் வம்சத்தின் மேதையான ஷ்வான் ரெடியன் என்பவருக்கு 18 வெனரபிள் எலும்புகள் இருப்பதாக கூறப்படுவதுண்டு. இந்த எலும்புகள் ஒவ்வொன்றும் ஹெவன்லி தாவோவின் ரகசிய தற்காப்பு கலைகளை கொண்டவை. தியான் ஹுவானிடமிருந்த இந்த 2வது எலும்பு இன்னும் முழுமையாக முதிரவில்லை.
இது அவரது உயிர் காக்கும் இறுதி ஆயுதம். இதை இப்போது பயன்படுத்தினால் இதன் சக்தி குறைந்த பிறகு அவரது சாகுபடி நிலை தற்காலிகமாக பலவீனம் அடையும். இருந்தினும் வேறு வழியின்றி அவர் அந்த பயங்கரமான சக்தியை திறந்தார். 3 மாபெரும் வீரர்களின் ஆற்றலும் உச்சகட்டத்தை எட்டியது. அவர்களின் உடலிலிருந்து வெளிப்பட்ட 3 ஒளித்தூண்கள் வானை தொட்டு ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. பூம் பூம் பூம்! அந்த பயங்கரமான சத்தமும் அதிர்வுகளும் சுற்றியிருந்த அனைத்து சாகுபடியாளர்களையும் திடுக்கிட வைத்தன. அது சூ வம்சத்தின் சூக்வாங் அல்லவா? அவன் எப்படி இங்கே வந்தான்? ஷுவான் தியான்ஹுவானை அவன் ஏன் தாக்குகிறான் என்று அங்கிருந்தவர்கள் குழப்பமடைந்தனர். விரைவிலேயே வதந்திகள் காட்டுத்தீயாய் பரவின. சூக்வாங் அரக்க பாதையுடன் கைகோர்த்து தியான்ஹுவானை கொல்ல பார்க்கிறான். சூ வம்சம்தான் அந்த துரோகி, அவர்கள் அரக்க இனத்தின் ஒற்றர்கள் என பலரும் கூச்சலிட்டனர். சூ வம்சத்தை சேர்ந்த சாகுபடியாளர்களே என்ன நடக்கிறது என்று திகைத்து நின்றனர். மேகக்கடலில் ஒரு மகா யுத்தம். டாங்சென் சூக்வாங் வேடத்தில் தியான்ஹுவான் மற்றும் இளவரசர் யாவ் ஆகிய மூவரும் மேகங்களுக்கு மேலே பாய்ந்து போரிடத் தொடங்கினர். அவர்களை சுற்றி மரணத்தை கொடுக்கும் ஆற்றல் அலைகள் சுழன்றன. சாவு என்று கத்தியபடி டாங்சென் தனது ஈட்டியை வீசினார். கருப்பு நிற கேயாஸ் ஆற்றல் ஒரு ராட்சத அலை போல சீறி பாய்ந்தது. அதே நேரத்தில் இளவரசர் யாவ் தனது இல்லூஷன் டெமான் கோலத்திலிருந்து ஊதா நிற மின்னலை ஏவினார். 2 பயங்கரமான தாக்குதல்களும் தியான்ஹுவானை நோக்கி ஒரே நேரத்தில் பாய்ந்தன. சைக்கிள் அனிகிலேஷன். தியான்ஹுவான் தனது 2 கரங்களையும் விரித்தார். அவரது உடலை சுற்றி தங்க நிற ஒளி சுழன்றது. அவர் தனது முஷ்டியை ஓங்கி முன்னால் குத்த அந்த இடத்திலிருந்த விண்வெளியே பிளந்து சுருங்கியது. கிராக் கிராக்! அந்த பயங்கரமான மோதலால் இனின் சிதிலங்கள் அனைத்தும் அதிர்ந்தன. அங்கிருந்த மூடுபனி விலகியது. பூமி பிளந்து அதிலிருந்து எரிமலை குழம்பு மேக்மா பீரிட்டு வெளிவந்தது. பலவீனமான சாகுபடியாளர்கள் அந்த அதிர்வலைகளிலேயே காற்றில் வெடித்து சிதறினர். அந்த பிரம்மாண்டமான வெடித்து அங்கிருந்த அனைத்தையும் விழுங்கத் தொடங்கியது. தூசு மண்டலத்தின் நடுவே தியான்ஹுவான் தனது 2வது வெனரபிள் போன் சக்தியால் உயிர் தப்புவாரா அல்லது டாங்சென்னின் சதி பலிக்கப் போகிறதா? அந்த பயங்கரமான வெடிப்பு 3 போர் வீரர்களையும் முழுமையாக விழுங்கியது. சுமார் அரை மணி நேரம் நீடித்த அந்த நிலநடுக்கமும் அதிர்வுகளும் ஓய்ந்தபோது அங்கிருந்த சாகுபடியாளர்கள் அனைவரும் இரத்தத்தை கக்கியபடி பீதியில் உறைந்து நின்றனர். இவ்வளவு பெரிய வெடிப்பில் எவர் உயிர் பிழைக்க முடியும் என்பதே அனைவரது கேள்வியாகவும் இருந்தது. தூசியும் புகையும் மெல்ல விலகத் தொடங்கியபோது ஒரு வெறித்தனமான சிரிப்புச் சத்தம் அந்த பகுதியையே அதிர வைத்தது. ஹா ஹா ஹா! அந்த சிரிப்பின் நடுவே ஒரு கரிய உருவம் வானத்திலிருந்து சரிந்து தரையில் பலமாக வந்து விழுந்தது. அதை பார்த்த அனைவரும் நடுங்கி போயினர். விழுந்து கிடந்தது வேறு யாருமல்ல, சூக்வாங் டாங்சென். ஆனால் வானத்தை பார்த்தவர்களின் கண்கள் அச்சத்தில் விரிந்தன. அங்கே இளவரசர் யாவ் நின்று கொண்டிருந்தார். அவரது உடல் சிதைந்து மார்பு பிளந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவரது ஒவ்வொரு மூச்சிலும் ரத்தம் வெளியேறியது. இருப்பினும் அவரது முகத்தில் ஒரு அசுரத்தனமான மகிழ்ச்சி தாண்டவமாடியது. ஏனெனில் இளவரசர் யாவின் வலது கையில் தியான்ஹுவானின் உடல் சிதைந்த நிலையில் இருந்தது. ஷுவான் வம்சத்தின் அந்த மகா மேதையின் பாதி உடல் மட்டுமே எஞ்சியிருந்தது. அத்தியாயம் 102. இளவரசர் யாவ் செய்த படுகொலை. ஹஹா! வேறு யாரால் இதை செய்ய முடியும் என்று இளவரசர் யாவ் கர்ஜித்தார். அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஷுவான் வம்சத்தின் தியான்ஹுவான் கொல்லப்பட்டு விட்டார். ஒரு மாபெரும் வம்சத்தின் வாரிசு ஒரு அரக்க இளவரசனால் இப்படி சிதைக்கப்படுவார் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தரையில் விழுந்து கிடந்த சூக்வாங் டாங்சென் மெல்ல ஒரு தந்திரமான புன்னகையை உதிர்த்தார். தியான்ஹுவானை கொல்ல இளவரசர் யாவை பயன்படுத்தியது இப்போது பழி முழுவதையும் அவர் மீதே விழச் செய்தது. இப்போது தியான்ஹுவான் இறந்துவிட்டார். இளவரசர் யாவ் பலவீனமாக இருக்கிறார். இந்த போர்க்களத்தில் எஞ்சியிருக்கும் ஒரே முழுமையான பலசாலி டாங்சென் மட்டுமே. 10,000 மடங்கு மேம்படுத்தப்பட்ட அந்த இனீன்கல் இப்போது யாருடைய கைக்கு செல்லப் போகிறது? இறுதியில் வெற்றி பெற்றவன் நான்தான். இந்த அரக்க இளவரசன்தான் வெற்றியாளன். வானில் நின்றபடி இளவரசர் யாவ் வெறித்தனமாக சிரித்தார். ஒவ்வொரு முறை அவர் சிரிக்கும் போதும் ரத்தம் வாயிலிருந்து பீரிட்டது. அவரது உடலில் தியான்ஹுவானின் நோபல் போன் சக்தியும் சூவம்சத்தின் கேயாஸ் ஆற்றலும் மோதிக்கொண்டு உட்புறத்தை சிதைத்து கொண்டிருந்தன. ஆனாலும் அவர் கவலைப்படவில்லை. ஒரே நேரத்தில் 2 மாபெரும் வம்சத்தின் மேதைகளை தியான்ஹுவான் மற்றும் சூகுவாங் வீழ்த்திய பெருமை இப்போது அவருக்கு கிடைத்துவிட்டது. இந்த சாதனை அரக்க பிரிவின் வரலாற்றில் அவரை ஒரு நாயகனாக மாற்றும். கீழே இருந்த சாகுபடியாளர்கள் திகைத்து போயினர். இது எப்படி சாத்தியம்? ஷுவான் வம்சத்தின் மேதையும் சூவம்சத்தின் வீரனும் வீழ்ந்து விட்டார்களா? இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த வெடிப்பிலிருந்து இவர்கள் தப்பிக்கவே முடியாது என்பது உண்மைதான். ஆனால் தியான்ஹுவானை விட பலம் குறைந்த இளவரசர் யாவ் எப்படி வெற்றி பெற்றார்? அங்கிருந்த ஒரு முதிய சாகுபடியாளர் மெல்ல கூறினார். இது தெளிவானது.
3 பேர் மோதிக்கொண்ட அந்த மும்முனை போரில் தியான்ஹுவான் தான் இருவரின் தாக்குதலையும் நேரடியாக தாங்கினார். அவர் ஒரு பக்கம் சூகுவாங்கையும் மறுபக்கம் இளவரசர் யாவையும் சமாளிக்க வேண்டியிருந்தது. அந்த அழுத்தம்தான் அவரை சிதைத்திருக்கிறது. இளவரசர் யாவ் மெல்ல தள்ளாடியபடி தரையிறங்கினார். அவரது பலம் இப்போது 10% கூட இல்லை. அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். சரியாக இந்த நேரத்தில் பிணமாக கிடந்த சூகுவாங் டாங்சென் மெல்ல தனது விரல்களை அசைத்தார். டாங்சென் இன்னும் இறக்கவில்லை. அவர் தனது லிமிட்லெஸ் பாடி மற்றும் கவசத்தின் மூலம் அந்த வெடிப்பை தாங்கி இறந்தது போல நடித்துக் கொண்டிருந்தார். 3 தரப்பு மோதலில் தியான்ஹுவான் இருபுறமிருந்தும் தாக்கப்பட்டதே அவரது வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை அங்கிருந்து சாகுபடியாளர்கள் உணர்ந்தனர். சூ வம்சத்தினர் அலறியபடி ஓடி வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த சூகுவாங்கை தூக்கினர். ஆனால் அவரது உடலை தொட்டதும் அவர்கள் முகம் வெளுத்தது. அவரது உடலில் ஒரு எலும்பு கூட மிஞ்சவில்லை. அனைத்தும் நொறுங்கியிருந்தன. அவரது தாண்டியன் சிதைந்து உயிர் பிரிந்த நிலையில் உடல் ஜடமாக கிடந்தது. எல்லாம் அந்த தியான்ஹுவானால் வந்தது. அவன் மட்டும் தடையாக இல்லாமல் இருந்திருந்தால் எங்கள் மாஸ்டர் குவாங் அந்த அரக்க இளவரசனை தனியாகவே கொன்றிருப்பார் என்று சூ வம்சத்தினர் ஆத்திரத்தில் கத்தினர். இதற்கு அரக்க பிரிவு மட்டும் காரணமல்ல, ஷுவான் வம்சத்திற்கும் இதில் சம பங்கு உண்டு. வாருங்கள், நம் வம்சத்தின் பெரியவர்களிடம் முறையிடுவோம். மின்னல் வேகத்தில் அவர்கள் சூகுவாங்கின் பிணத்தை எடுத்துக்கொண்டு அவ்விடத்தை விட்டு மறைந்தனர். சூழ்ச்சியின் நிழல். நீதி மற்றும் அரக்க பிரிவினருக்கு இடையே இப்போது ஒரு தீர்க்க முடியாத பகை மூண்டுவிட்டது. கூடியிருந்த கூட்டத்தில் நின்றிருந்த சிட்டு சியோ மட்டும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். ஏனெனில் இந்த ஒட்டுமொத்த ஆட்டத்திற்கும் பின்னால் இருப்பவர் டாங்சன் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். டாங்சன் தனது விரலை கூட அசைக்காமல் நீதி மற்றும் அரக்க பிரிவினரை ஒருவருக்கொருவர் மோதவிட்டு மாபெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போது 2 மாபெரும் வம்சங்களுக்கு சூ மற்றும் ஷுவான் இடையே போர் மூலம் சூழல் உருவாகியுள்ளது. இளவரசர் யாவ். இறுதி கட்டம். அனைவரும் சூகுவாங்கின் பிணத்தை கவனித்துக் கொண்டிருந்த வேளையில் பலவீனமாக இருந்த இளவரசர் யாவ் அந்த ஈனியின் கல்லை பற்றி கொண்டு தப்பிக்க முயன்றார். ஆனால் அவர் சில அடிகள் கூட நகரவில்லை. இருண்ட நிழலிலிருந்து ஒரு உருவம் மெல்ல வெளிப்பட்டது. அந்த உருவத்தின் நெற்றியில் இருந்த கேயாஸ்கன் இளவரசர் யாவை பார்த்து இகழ்ச்சியாக மின்னியது. சிட்டு சியோ அங்கேயே உறைந்து நின்றாள். மிகவும் பயங்கரமானது என்று அவளால் முணுமுணுக்க மட்டுமே முடிந்தது. டாங்சென் செய்த சூழ்ச்சி அசாத்தியமானது. அவர் சூகுவாங்கை கொன்றுவிட்டு அந்த பழியை அரக்க இளவரசன் மீது சுமத்திவிட்டார். அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இளவரசர் யாவ் தியான்ஹுவானை வீழ்த்துவதையும் சூகுவாங்கை கொல்லுவதையும் கண்கூடாக பார்த்தனர். இப்போது டாங்சென் நேரில் வந்து நான் தான் செய்தேன் என்று சொன்னால் கூட இந்த உலகம் அவரை ஒரு பைத்தியக்காரன் என்றுதான் சொல்லுமே தவிர நம்பாது. நிரலில் ஒரு சந்திப்பு. அரக்க பிரிவின் தரப்பில் வான் கவலையுடன் காத்திருந்தாள். திடீரென்று ஒரு நிழல் நகர அவள் அருகில் டாங்சென் தோன்றினார். அவரது இதழோரம் லேசாக ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அந்த பயங்கரமான மும்முனை மோதலின் போது டாங்சென் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி தியான்ஹுவானின் கவசத்தை தகர்த்து அவரது கையை துண்டித்தார். ஆனால் தனது சுப்ரீம் யாங் ஸ்கிரிப்சர் நுட்பங்களை பயன்படுத்தினால் தனது அடையாளம் தெரிந்துவிடும் என்பதால் அவர் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டார். இதனால் ஏற்பட்ட பின்விளைவு அதிர்வுகள் அவரது உடலிலும் சிறு காயங்களை ஏற்படுத்தியிருந்தன. மாஸ்டர், நீங்கள் திரும்பி வந்து விட்டீர்கள் என்று வான் நிம்மதியுடன் ஓடி வந்தாள். இளவரசர் யாவ் இப்போது ஒரு உயிரற்ற ஜடம் போன்றவர். அவர் அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு வெகு தூரம் செல்ல முடியாது. இப்போது நமது வேலையை முடிக்க வேண்டிய நேரம் இது என்று டாங்சென் குளிர்ந்த குரலில் கூறினார். அத்தியாயம் 102 முடிவு. டாங்சென் இப்போது 2 காரியங்களை செய்ய வேண்டும். பலவீனமாக இருக்கும் இளவரசர் யாவிடமிருந்து அந்த 10,000 மடங்கு மேம்படுத்தப்பட்ட ஈனியின் கல்லை பறிக்க வேண்டும். சூ மற்றும் ஷுவான் வம்சங்களுக்கு இடையிலான பகையை ஊதி பெருக்க வேண்டும். முழு போர்க்களமும் இப்போது டாங்செனின் கையில் ஒரு சதுரங்க பலகையைப் போல இருக்கிறது. டாங்சென் மெல்லிய புன்னகையுடன் தனது வலது உள்ளங்கையை திறந்தார். அங்கே ஒரு பழங்காலத்து விண்வெளி மோதிரம் மின்னியது. இது தியான்ஹுவானில் மோதிரம் அல்லவா என்று வான் திகைத்து போனாள். ஆமாம், இதை சற்று நேரத்தில் அந்த அரக்க இளவரசனிடம் கொடுத்துவிடு என்றார் டாங்சென். வான் குழப்பமடைந்தாள். இவ்வளவு மதிப்புமிக்க மோதிரத்தை ஏன் அவனிடம் கொடுக்க வேண்டும்? டாங்சென் நயவஞ்சகமாக சிரித்தார். ஏனென்றால் இது ஒரு சுடும் உருளைக்கிழங்கு. இந்த 6 ஹெவன்லி வம்சத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் மோதிரங்களின் இரகசிய கண்காணிப்பு முத்திரைகளை வைத்திருப்பார்கள். இதை நான் வைத்திருந்தால் ஆபத்து என்னை தேடி வரும். ஆனால் இதை இளவரசர் யாவிடம் கொடுத்தால் சந்தேகம் முழுவதுமாக அவர் மீதே விழும். மாஸ்டர், நீங்கள் உண்மையில் ஒரு மகா சூழ்ச்சிக்காரர் என்று வான் வியந்தாள். ஆனால் அதிலுள்ள பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமே என்று டாங்சென் கேட்டார். வான் புரியாமல் தலையை ஆட்டினாள். பொறுத்துப்பார், அந்த மோதிரத்தில் உள்ள அனைத்தும் இறுதியில் எனக்கே வந்து சேரும். அதை எப்படி சுத்தம் செய்வது என்று எனக்கு தெரியும் என்று அவர் உறுதியாக கூறினார். போர்க்களத்தில் வெடித்த ஆவேசம். அதே சமயம் தியான்ஹுவானின் உடல் துண்டிக்கப்பட்டு இளவரசர் யாவால் சிறைப்பிடிக்கப்பட்டதைக் கண்டு ஷுவான் வம்சத்தினர் ஆத்திரமடைந்தனர். இளவரசரே, எங்கள் எஜமானரை உடனடியாக விடுவித்துவிடு, இல்லையென்றால் உனது அரக்க கொலை பிரிவை உலக வரைபடத்திலிருந்தே அழித்து விடுவோம் என்று அவர்கள் கர்ஜித்தனர்.
எங்கள் வம்சத்தின் பெரியவர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். தியான்ஹுவானுக்கு ஏதேனும் நேர்ந்தால் நீ இங்கிருந்து உயிரோடு வெளியேற முடியாது. தங்கள் எஜமானரை மீட்க ஷ்வான் வம்ச வீரர்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை உயர்த்தி இளவரசர் யாவை நோக்கி பாய்ந்தனர். ஷ்வான் வம்ச வீரர்கள் தங்கள் எஜமானரை மீட்க வெறித்தனமாக பாய்ந்து வந்தனர். இளவரசர் யாவ் ஒரு கணம் தயங்கினார். ஷ்வான் வம்சத்தினரின் பலம் சாதாரணமானது அல்ல. அவர் ஏற்கனவே படுகாயமடைந்திருந்ததால் இந்த போர் நீண்டால் அது அவருக்கு பெரும் ஆபத்தாக முடியும். ஆனால் தியான்ஹுவானை எப்போது விடுவித்தால் தனது கௌரவம் என்னாவது என்று அவர் யோசித்தார். அப்போது மின்னல் வேகத்தில் ஒரு நிழல் பாய்ந்து வந்து ஷ்வான் வம்ச வீரர்களின் கூட்டத்திற்குள் புகுந்தது. கிராக், கிராஷ், பாப். அடுத்த சில நொடிகளில் முன்னேறி வந்த 1 டசன் வீரர்கள் அடித்து துவைக்கப்பட்டனர். எலும்புகள் முறியும் சத்தம் போர்க்களம் எங்கும் எதிரொலித்தது. கைகால்கள் உடைந்த நிலையில் அவர்கள் தரையில் விழுந்து அலறினர். தாக்கியவர் வேறு யாருமல்ல, டாங் சென் தான். அவர் அலட்சியமாக சிரித்தபடி கூறினார், அரக்க கொலை பிரிவு இவ்வளவு பலவீனமானது என்று எண்ணிவிட்டீர்களா? ஒரு கைதிக்கு இவ்வளவு கூச்சலா? டாங் சென்னின் நயவஞ்சகமான பேச்சுகள் இளவரசர் யாவை ஒரு பெரும் சுழலில் தள்ளியது. என்ன, ஷ்வான் வம்சத்தின் பெயரை கேட்டாலே சீர்நீர் கழிக்கும் பலவீனமானவன் என்று இளவரசரை நினைத்தீர்களா? ஒரு சில மிரட்டல் வார்த்தைகளுக்காக அவர் உங்கள் காலில் விழுவார் என்று நினைக்கிறீர்களா? இளவரசர் யாவ் மனிதர்களில் ஒரு நிகரற்ற டிராகன். இன்று சூக்குவாங்கையும் தியான்ஹுவானையும் வீழ்த்தியவர் நாளை உங்கள் வம்சத்தின் புனித வாரிசான ஷ்வான் ரெடியானையும் வீழ்த்துவார் என்று டாங்சன் ஆவேசமாக பேசினார். பிறகு இளவரசர் பக்கம் திரும்பி, இளவரசரே, நீங்கள் ஷ்வான் வம்சத்தைக் கண்டு பயப்படவில்லையே? அப்படி பயந்தால் அரக்க பிரிவினரிடையே உங்களால் எப்படி தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்று கேட்டார். டாங்சென்னின் இந்த பேச்சு இளவரசர் யாவை பெரும் இக்கட்டில் ஆழ்த்தியது. இப்போது பின்வாங்கினால் அவர் கோழை என்று அழைக்கப்படுவார். ஆணவம் போகலாம், ஆனால் கௌரவம் போகக்கூடாது என்ற பிடிவாதத்தில் இளவரசர் தனது முதுகை நிமிர்த்தினார். இந்த குட்டி வம்சத்தைக் கண்டு நான் பயப்பட வேணா. மற்றவர்கள் தியான்ஹுவானை கொல்ல அஞ்சலாம், ஆனால் நான் அல்ல என்று கத்தியபடி தியான்ஹுவானை கழுத்தி ஒரே பிடியில் நெறினார். கிராக். தியான்ஹுவான் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். ஷ்வான் வம்சத்தினர் கதறினர். டாங்சென்னின் முகத்தில் ஒரு ரகசிய புன்னகை விரிந்தது. தியான்ஹுவானை கொன்றது இளவரசர் யாவ் தான் என்பதற்கு இப்போது ஆயிரக்கணக்கான சாட்சிகள் உருவாகிவிட்டனர். இளவரசரே, இதோ தியான்ஹுவானின் விண்வெளி மோதிரம். இது உங்கள் வெற்றிக்கு கிடைத்த பரிசு என்று கூறி மோதிரத்தை ஒப்படைத்தார் டாங்சன். இளவரசர் யாவ் அதை தனது விரலில் அணிந்து கொண்டார். இளவரசர் யாவ் வெற்றி களிப்பில் மிதந்தார். இந்த இளவரசனின் வலிமையைக் கண்டு ஷ்வான் வம்சமினி நடுங்கட்டும் என்று கர்ஜித்தார். டாங்சன் உடனே அவருக்கு ஐஸ் வைப்பது போல, இளவரசருக்கு நிகர் இந்த விண்ணுலகில் எவருமில்லை என்று பாராட்டி பேசினார். இந்த உற்சாகத்தில் இளவரசர் யாவ் தனது படைகளுக்கு உத்தரவிட்டார். தாக்குங்கள், இன்று இந்த நீதி பாதையை சேர்ந்த முட்டாள்கள் ஒருவனை கூட விடாதீர்கள். இந்த குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு டாங்சன், வான்வான் மற்றும் சிட்டுச்சியோ ஆகிய மூவரும் போர்க்களத்தில் சிதறி கிடந்த வீரர்களின் விண்வெளி மோதிரங்களை சேகரிக்க தொடங்கினர். போரில் கிடைத்த கொள்ளை பொருட்கள் எவ்வளவு இனிமையானவை என்று டாங்சன் தனக்குள் சிரித்து கொண்டார். அத்தியாயம் 103. ஒருவருக்கொருவர் எதிராக. இனிங் சிதல்களுக்கு வெளியே ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பெரும் கொலை வெறி ஒளிந்திருந்தது. பல வலிமையான நிழல்கள் காற்றில் மிதந்து கொண்டிருந்தன. அவர்களின் கண்கள் அந்த நுழைவாயிலேயே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. திடீரென்று சிதல்களுக்குள்ளிருந்து ஒரு கும்பல் ஓடி வந்தது. அவர்கள் சூ வம்சத்தை சேர்ந்தவர்கள். பெரியவரே, எங்களை காப்பாற்றுங்கள். எஜமான் சூக்குவாங் இறந்து விட்டார். தயவு செய்து எங்களை பழிவாங்குங்கள் என்று கதறினர். அங்கே நின்றிருந்த சூ ஜாந்தியன் என்ற மூத்த அதிகாரி அதிர்ச்சியில் உறைந்தார். என்ன நடந்தது? சூக்குவாங் எப்படி இறந்தான் என்று கர்ஜித்தார். எஜமான் சூக்குவாங்கை கொன்றது அந்த அரக்க இளவரசன் யாவுதான் என்று அவர்கள் இரத்த கண்ணீர் வடித்தனர். சூ ஜாந்தியனின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவர் சூக்குவானின் பாதுகாவலராக இருந்தவர். இப்போது சூக்குவாங் இறந்து விட்டதால் அவரை பாதுகாக்க தவறியதற்காக அவர் வம்சத்தின் தண்டனைக்கு உள்ளாக வேண்டும். சூ ஜாந்தியன் சூக்குவானின் உடலை சோதித்தபோது அதில் கேயாஸ் ஆற்றல் மற்றும் அரக்க ஆற்றல் இருப்பதை உறுதி செய்தார். அங்கிருந்த வீரர்கள் தியான்குவான் குறுக்கிட்டதால் தான் சூக்குவாங் பலியானார் என்று கூறினர். இதை கேட்டு ஆத்திரமடைந்த ஜாந்தியன் ஷ்வான் வம்சத்தின் மூத்தவரான ஷ்வான் ஃபோங்கை நேருக்கு நேர் வருமாறு அழைத்தார். ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்த ஷ்வான் ஃபோங், உன் வாரிசு பலவீனமாக இருந்ததால் தான் இறந்தான். இதற்கு நான் ஏன் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று ஏளனமாக பேசினார். அப்போது சிதல்களுக்குள் இருந்து ஷ்வான் வம்ச வீரர்கள் தியான்குவானின் சிதைந்த உடலை தூக்கி கொண்டு ஓடி வந்தனர். எங்கள் இளம் எஜமான் கொல்லப்பட்டு விட்டார். அரக்க இளவரசன் யாவ் அவரை கொன்றுவிட்டார். அது மட்டுமல்ல, சூக்குவாங்கும் அரக்க இளவரசனுடன் சேர்ந்து தியான்குவானை தாக்கினார் என்று அவர்கள் முறையிட்டனர். தியான்குவானின் உடலை கண்ட ஷ்வான் ஃபோங் கடும் கோபமடைந்தார். சூ வம்சத்தினர் தங்கள் வாரிசை இழந்ததற்கு ஷ்வான் வம்சமே காரணம் என்று பழி சுமத்த, ஷ்வான் வம்சத்தினரோ சூக்குவாங் தான் அரக்கர்களுடன் சேர்ந்து துரோகம் செய்தான் என்று குற்றம் சாட்டினர்.
இரு வம்சங்களின் பெரியவர்களும் ஒருவரையொருவர் தாக்க தயாராகினர். அவர்களுக்குள் மூண்டை இந்த மோதலே டாங்சென்னின் திட்டமாக இருந்தது. இதன் மூலம் அவர் அந்த இனிங்கல்லை எவ்வித தடையுமின்றி கைப்பற்ற வழி பிறந்தது. அவன் நியாயமாகத்தான் தோற்றான். இதற்கும் தியான்ஹுவானுக்கும் என்ன சம்பந்தம் என்று ஷுவான்ஃபோங் ஏளனமாக பேச இருவருக்கும் இடையே மோதல் வெடித்தது. அவர்களின் ஆற்றல் மோதியதில் பூமி பிளந்தது. சரியாக அந்த நேரத்தில் சிதிலங்களுக்குள்ளிருந்து காயமடைந்த சாகுபடியாளர்கள் அலறியபடி ஓடி வந்தனர். தியான்ஹுவான் இறந்துவிட்டார், இளவரசர் யாவ் அவரை கொன்றுவிட்டார் என்ற செய்தியை கேட்ட ஷுவான்ஃபோங் அதிர்ச்சியில் உறைந்தார். பக்கத்திலிருந்த சூ ஜான்டியன் துளியும் பரிதாபமின்றி, நல்லது, அவனுக்கு இது தேவைனம் என்று கேலி செய்தார். என் வாரிசு குறுக்கிடாமல் இருந்திருந்தால் சூ குவாங் இறந்திருக்க மாட்டான், இதற்கு தியான்ஹுவான் தான் 30% காரணம் என்று அவர் கத்தினார். நீ ஹெவன்லி தாவோ போரை தொடங்க பார்க்கிறாயா என்று ஷுவான்ஃபாங் கர்ஜித்தார். தொடங்கினால் என்ன, சூ வம்சம் உனக்கு பயப்படாது என்று ஜான்டியன் பதில் கொடுத்தார். இருப்பினும் இருவரும் தங்கள் பொது எதிரியான இளவரசர் யாவை அழிக்க முடிவெடுத்தனர். அப்போது இளவரசர் யாவ் தனது படைகளுடன் வெளியே வந்தார். தியான்ஹுவானின் விண்ணிலை மோதிரம் அவர் விரலில் மின்னியதைக் கண்ட ஷுவான்ஃபோன், கொலை செய்தது மட்டுமில்லாமல் மோதிரத்தையும் அணிந்து கொண்டு எங்களை அவமதிக்கிறாயா, இன்று ஒரு அரக்கன் கூட உயிரோடு தப்பக்கூடாது என்று எச்சரித்தார். 2 இன்னேட் நிலை வல்லுநர்களும் தங்கள் சக்தியை வெளிப்படுத்த டாங்சென் மற்றும் இளவரசர் யாவ் மீது உலகம் இடிந்து விழுவது போன்ற அழுத்தம் ஏற்பட்டது. ஆனால் திடீரென வானத்திலிருந்து ஒரு விண்கல் விழுவது போல ஒரு உருவம் தரையிறங்கியது. அந்த அதிர்வில் ஜான்டியன் மற்றும் ஷுவான்ஃபோங் இருவரும் தூக்கி எறியப்பட்டனர். அங்கே நின்றது எம்பரர் நிலை வீரரான கு டுஃபின். உங்கள் வாரிசுகளால் ஜெயிக்க முடியதில்லை என்றதும் பெரியவர்கள் வந்து சண்டையிடுகிறீர்களா? பேசாமல் நீதி வம்சம் என்ற பெயரை கைவிட்டு எங்களோடு சேர்ந்து விடுங்கள் என்று அவர் எகத்தாளமாக சிரித்தார். அவர் ஷுவான் வம்சத்தின் சுனுஷிரிடியனிடம் ஒருமுறை தோற்றவர் என்றாலும் இப்போது ஜான்டியன் மற்றும் ஷுவான்ஃபோங் ஆகியோரால் அவரை எதிர்க்க முடியவில்லை. சுனுஷிரிடியன் உன்னை மீண்டும் வந்து சந்திப்பான் என்று மிரட்டிவிட்டு ஷுவான்ஃபோங் பின்வாங்கினார். அடுத்து கு டுஃபின் சூ ஜான்டியனை பார்க்க அவரும் வேறு வழியின்றி அங்கிருந்து வெளியேறினார். சூ ஜான்டியன் ஆத்திரத்துடன் வெளியேறிய பிறகு அரக்க இளவரசர் யாவ் தற்பெருமையுடன் நின்றார். ஆனால் ஏன்ஷியன் டிமான் கு டுஃபின் அவரை ஒருவித எகத்தாளத்துடன் பார்த்தார். இந்த முட்டாள் இளவரசனால் ஒருபோதும் அந்த இரு மேதைகளையும் வீழ்த்தியிருக்க முடியாது என்பதும் இதற்கு பின்னால் டாங்சென்னின் சூழ்ச்சிதான் இருக்கும் என்பதும் அவருக்கு புரிந்தது. நல்ல வேலை செய்தாய் என்று டாங்சென்னை மனதிற்குள் பாராட்டிய கு டுஃபின் இளவரசரிடமிருந்த விண்வெளி மோதிரத்தை பறித்து கொண்டார். பின்னர் அனைவரையும் தனது மேக கப்பலில் ஏற்றிக்கொண்டு நைட் டிமான் தெருவுக்கு திரும்பினார். அங்கே சென்றதும் இளவரசர் யாவ் தான் செய்த வீரச் செயல்களை உலகுக்கு அறிவிக்க ஆவலுடன் சென்றார். டாங்சென் நகர முயன்றபோது கு டுஃபின் அவரை தடுத்து நிறுத்தினார். நீதானே அதை செய்தாய் என்று கு டுஃபின் நேரடியாக கேட்டார். டாங்சென் அப்பாவியாக முகம் வைத்துக்கொண்டு, நான் எடி செய்தேன், எல்லாரும் பார்த்தார்களே, இளவரசர் தானே அவர்களை கொன்றார் என்று சாதித்தார். கு டுஃபின் சிரித்துக்கொண்டே, சரி, யார் செய்தார்கள் என்பது எனக்கு முக்கியமல்ல, ஆனால் அடுத்த முறை ஷுவான் வம்சத்தினரை சந்தித்தால் ஆண் பெண் பாராமல் அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதற்கு கைமாறாக தியான்ஹுவானின் அந்த விண்வெளி மோதிரத்தை டாங்சென்னிடம் வீசினார். இதில் உள்ள ரகசிய முத்திரைகளை நான் உடைத்து விட்டேன், இதை நீயே வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு மறைந்தார். டாங்சென் மகிழ்ச்சியில் திளைத்தார். வான்வான் தனது எஜமானரின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு வியந்து நின்றார். இந்த போரில் இளவரசர் யாவ் வெற்றி பெற்றதாக நினைத்தாலும் அவர் உண்மையில் பெரும் ஆபத்தில் சிக்கியுள்ளார். ஆனால் டாங்சென் எந்த பழியும் இல்லாமல் அனைத்து பொக்கிஷங்களையும் பண செலவை செய்து கைப்பற்றி விட்டார். டாங்சென் தனது வீட்டிற்கு திரும்பினார். கைப்பற்றிய அனைத்து ஆன்மீக கற்களையும் மாத்திரைகளையும் தனது திறமையால் 10,000 மடங்கு அதிகப்படுத்தினார். மற்ற ஆயுதங்களில் வம்சமுத்திரைகள் இருந்ததால் அவற்றை 18 அடுக்கு ஆன்ம ஆற்றலால் சீல் வைத்து மலையுச்சியில் புதைத்தார். இப்போது அவர் கைப்பற்றிய மறுபிறவி ஸ்கிரிப்சர் மற்றும் பல பொக்கிஷங்களை வைத்து தனது பலத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த தயாரானார். டாங்சென் மெதுவாக தனது வலது கையை விரித்தார். அவரது உள்ளங்கையில் பௌத்த மத எச்சங்களைப் போன்ற 2 உருண்டைகள் இருந்தன. அவை தியான்ஹுவானின் உடலிலிருந்து அவர் தோண்டி எடுத்த புனித எலும்பு மச்சைகள். புனித எலும்புகள் என்பவை வானம் வழங்கிய தெய்வீக பரிசுகள். தியான்ஹுவானிடம் 2 புனித எலும்புகள் இருந்தன. ஒன்று அவரது வலது முன்னங்கையிலும் மற்றொன்று மார்பு எலும்பிலும் இருந்தது. முன்னங்கையில் இருந்த எலும்பு அபார வலிமையை தரக்கூடியது. மார்பு எலும்பில் சைக்கிள் அனிகிலேஷன் என்ற சக்தி வாய்ந்த தற்காப்பு கலைநுட்பம் ஒளிந்திருந்தது. தன் அடையாளம் வெளிப்பட்டுவிடும் என்ற சிறு தயக்கம் இருந்தாலும் இறுதியில் டாங்சென் அந்த எலும்புகளை விழுங்க முடிவு செய்தார். ஏனெனில் அவரது பாவப்பட்ட இரத்த வழி அடையாளம் தெரிந்தால் எப்படியும் ஷுவான் வம்சம் அவரை தேடி வரத்தான் போகிறது. டாங்சென் அந்த 2 எலும்புகளையும் விழுங்கினார். அவை தொண்டைக்குள் சென்றதும் கொதிக்கும் எரிமலை குழம்பாக மாறி அவரது டான்டியன் பகுதிக்குள் பாய்ந்தன. சிஸ்டம் 10,000 மடங்கு அதிகப்படுத்து. டிங், 10,000 மடங்கு அதிகரிப்பு செயல்படுத்தப்பட்டது. மினுமினுப்பான தங்க நிறத்தில் இருந்த அந்த மஜ்ஜை இப்போது கண்ணை பறிக்கும் பிரகாசமான தங்க ஒளியாக மாறியது.
அவரது வலது முன்னங்கையிலும் மார்பிலும் அந்த சக்தி ஊடுருவிய போது ஒரே குத்தில் வானத்தையே உடைத்து விடலாம் என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அவரது செயின்ட் நிலை திறமையால் சில நாட்களிலேயே அந்த சைக்கிள் அனிகிலேஷன் நுட்பத்தை முழுமையாக கற்றுக்கொண்டார். டாங் சென்னின் புதிய நிலை ஸ்டேட்டஸ் பேனல், சாகுபடி நிலை இன்னேட் கிரவுன் கன்வர்ஜன்ஸ் ரெலம், உடலமைப்பு இன்ஃபைனைட் செயின்ட் பாடி, திறமை செயின்ட் கிரேட், சிறப்பு ஆற்றல் புனித எலும்புகள் ஹெவன்லி ஃப்ளேம். டாங்சென்னின் அபரிமிதமான வளர்ச்சியால் டாங் வம்சமும் ரகசியமாக முன்னேறியது. அபூர்வ வளங்கள் தடையின்றி கிடைத்ததால் வம்சத்தின் பாதிக்கும் அதிகமான இளைஞர்கள் ஷின்டனிங் நிலையை அடைந்தனர். இதற்கிடையில் ஹெவன் அண்ட் எர்த் அமைப்பின் மூலம் வெளியுலக தகவல்களை டாங்சென் சேகரித்தார். சூ வம்சம் சூ கிளான் அதிகாரப்பூர்வமாக ஷ்வான் வம்சத்தின் மீது ஹெவன்லி தாவோ போரை அறிவித்துவிட்டது. ஷ்வான் வம்சத்தின் பெரும் மேதையான ஷ்வான் ரெடியன் சூ வம்சத்தின் 18 சிறந்த சீடர்களை தொடர்ச்சியாக தோற்கடித்திருக்கிறார். இதனால் சூ வம்சத்தின் மூத்த அதிகாரிகள் கடும் ஆத்திரத்தில் உள்ளனர். உலகமே போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்க டாங்சென் தனது அடுத்த நகர்விற்கு தயாரானார். டாங்சென்னின் கைகளுக்கு தகவல்கள் வந்து குவிந்தன. சில தகவல்களை அவர் விலை கொடுத்து வாங்கினார், சில பரிசாக வந்தன. அவர் தனது வம்சத்தின் கீழ்நிலை சீடர்களுக்கு உதவுவதாக கூறி உயர் ரக ஆன்மீக கற்களை கொடுத்துவிட்டு சாதாரண கற்களை பெற்றுக்கொண்டார். பின்னர் அவற்றை தனது திறமையால் 10,000 மடங்கு அதிகப்படுத்தி மீண்டும் உயர்தர கற்களாக மாற்றினார். இது அவருக்கு பெரும் லாபத்தை தந்தது. ஒரு புறம் சூ மற்றும் ஷ்வான் வம்சங்களுக்கிடையே போர் மூண்டிருக்க, மறுபுறம் அரக்க இளவரசர் யாவ் தனது வெற்றி களிப்பில் மிதந்து கொண்டிருந்தார். அவர் தனது சாதனைகளை ஊர் ஊராக பறைசாற்றியதால் அரக்க மேதைகள் பட்டியலில் உள்ள பலரின் கவனம் அவர் மீது திரும்பியது. விரைவில் அவர் சவால்களை சந்திக்க நேரிடும் என்று டாங்சென் கணித்தார். இருதரப்பும் தங்களுக்குள் மோதிக்கொண்டதால் டாங் வம்சத்தை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. இது அவர்கள் ரகசியமாக வளர பொன்னான வாய்ப்பாக அமைந்தது. அதே சமயம் ஸ்டார்ஃபால் பேரரசின் எல்லைக்கு வெளியே விண்ணை அதிர வைக்கும் ஒரு போர் நடந்தது. பில்லியன் மைல் சுற்றளவில் உள்ள 37 முக்கிய பிரிவுகள் இந்த மோதலை காண திரண்டன. இதற்கு காரணம் ஷியாவ் வம்சத்தை சேர்ந்த ஷியாவ் யான். இவர் அந்த 6 ஹெவன்லி வம்சங்களில் ஒன்றான ஷியாவ் வம்சத்தின் ஒரு கிளை வழியில் வந்தவர். 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த இவர் திடீரென ஒரு வால் நட்சத்திரத்தைப் போல தோன்றி அசாத்தியமான வேகத்தில் வளர்ந்தார். அவர் எண்ணற்ற எதிரிகளை தோற்கடித்து புனிதமான ஆன்மீக தலங்களில் 3 மலர்களை ஒன்று திரட்டி ஷின்டன்சிங் நிலையை அடைந்தார். யாரோ ஒரு மாபெரும் வீரரின் இரகசிய வாரிசை அல்லது ஒரு பழங்கால பொக்கிஷத்தை அவர் கண்டெடுத்திருக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் புரிந்தது. தனது புதிய ஆற்றலுடன் அவர் களமிறங்கி இருப்பது ஒரு பெரும் மாற்றத்திற்கான அறிகுறியாக தெரிந்தது. ஸ்டார்ஃபால் பேரரசின் நுழைவாயிலில் அந்த இரத்தப்போர் பிரகடனம் அதிர்வை ஏற்படுத்தியது. ஷியாவ் யான் தனது 3 மலர்கள் நிலையை எட்டியவுடனே இந்த பேரரசிற்கு எதிராக இந்த பயங்கரமான அறிவிப்பை வெளியிட்டார். பொதுவாக ஒருவரது தந்தை கொல்லப்பட்டாலோ அல்லது மனைவியை கவர்ந்து சென்றாலோ மட்டுமே இத்தகைய இரத்தப்போர் பிரகடனம் விடுக்கப்படும். இதை ஒருமுறை அறிவித்துவிட்டால் எதிர்தரப்பு அதை மறுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஒரு தரப்பு முழுமையாக அழிந்து பணியும் வரை இந்த போர் ஓயாது. ஒரு காலத்தில் சாதாரண கிளை வம்சத்தை சேர்ந்தவராக இருந்த ஷாவ்யான் இப்போது ஹெவன்லி ஷாவ் வம்சத்தின் பெயரால் இவ்வளவு பெரிய போரை தொடங்கி இருப்பது ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் போர்க்களமாக மாற்றியது. பேரரசின் கோட்டை வாயிலுக்கு முன்னால் ஒரு மாபெரும் மோதலுக்கான களம் தயாரானது. கருப்பு உடை அணிந்த அந்த இளைஞன் முதுகில் நீண்ட வாளை ஏந்தியபடி தன்னை சுற்றி கொலைவரி சூழ அடிமேல் அடி வைத்து வந்தான். அவன் கண்கள் உலகையே நடுங்கச் செய்யும் நெருப்பை கொண்டிருந்தன. அவன் தனது வாயை திறந்து ஆவேசமாக கர்ஜித்தான். ஷியாவோயா, வெளியே வந்து சாவதற்கு தயாராகு. அவனது குரல் கடல் அலைகளைப் போல ஸ்டார்ஃபால் பேரரசின் தலைநகரம் முழுவதும் எதிரொலித்தது. அடுத்த கணமே அந்த பேரரசின் வல்லுநர்கள் அங்கே தோன்றினர். அவர்கள் அனைவரும் அந்த இளைஞனை ஆத்திரத்துடன் பார்த்தனர். இளைஞனே, நீ நிற்பது ஸ்டார்ஃபால் பேரரசின் வாசலில். இங்கே உன் துணிச்சலை காட்டாதே என்று எச்சரித்தனர். ஷியாவ்யான் அவர்களை ஏளனமாக பார்த்து சிரித்தான். யுவான் ஹண்டிங் நிலையில் இருக்கும் இந்த குப்பைகள் எல்லாம் எனக்கு முன்னால் கர்வமாக பேசுகிறீர்களா? ஊடிப்போய் விடுங்கள், இல்லையென்றால் செத்து மடிவீர்கள் என்றான். இதை கேட்டு ஆத்திரமடைந்த ஒரு அதிகாரி அவனை நோக்கி ஒரு பயங்கரமான குத்தை வீசினான். ஆனால் ஷியாவ்யான் தனது இடத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. மிக எளிதாக தனது 5 விரல்களை நீட்டி அந்த அதிகாரியின் முஷ்டியை அந்த பொழுதே தடுத்து நிறுத்தினான். என்ன, இது சாத்தியமே இல்லை என்று அங்கிருந்தவர்கள் திகைத்தனர். ஒரு யுவான் ஹண்டிங் மாஸ்டரின் முழு பலத்துடன் கூடிய தாக்குதலை ஷியாவ்யான் ஒரே கையால் அலட்சியமாக தடுத்திருந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. குப்பையே, சாவு! ஷியாவ்யானின் கண்களில் கொலைவெறி மின்னியது. அவனது உள்ளங்கையிலிருந்து திடீரென சியான் நிற நெருப்பு பிளம்பு வெடித்து கிளம்பி அந்த பேரரசு வீரரை சூழ்ந்தது. ஒரு பயங்கரமான மரண அலறலுக்கு பிறகு அந்த வீரர் கண்ணிமைக்கும் நேரத்தில் சாம்பலாகி போனார். என்ன ஒரு கொடூரமான முறை! சட்டமே இல்லாமல் இவன் பட்டப்பகலில் கொலை செய்கிறான். இவனிடம் பேச ஒன்றுமில்லை.
இவனை சூழ்ந்து நின்று கொல்லுங்கள் என்று ஆத்திரமடைந்த மற்ற வீரர்கள் ஷியாவ்யானை சூழ்ந்தனர். ஆனால் அவன் எவ்வித சலனமும் இன்றி கைகளை கட்டிக்கொண்டு ஆணவத்துடன் நின்றான். அப்போது நில்லுங்கள், பின்வாங்குங்கள் என்ற ஒரு அதிகாரமான குரல் கேட்டது. கூட்டத்தை பிளந்து கொண்டு ஒரு அழகான உருவம் முன்னே வந்தது. சுமார் 16 அல்லது 17 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். பிரகாசமான கண்கள், வெண்மையான பற்கள், பனி போன்ற சருமம் என பேரழகியாக தெரிந்தாள் அவள். குறிப்பாக அவளது நீண்ட கால்கள் தந்தத்தைப் போல நேர்த்தியாக இருந்தன. அவளை கண்டதும் ஷியாவ்யானின் கண்களில் ஒரு கணம் பேராசை மின்னி மறைந்தது. பின் அதுவே ஆவேசமான கோபமாக மாறியது. ஷியாவோயா, ஒரு வழியாக நீ வெளியே வந்துவிட்டாய். அந்த 3 வருட ஒப்பந்தம் இன்றுடன் முடிகிறது. நீ தயாரா என்று அவன் அதட்டினான். அந்த பெண்ணை கண்டதும் வீரர்கள் அனைவரும் தலை வணங்கி இளவரசியாரே என்று வாழ்த்தினர். நங்கோங் ஷியாவோயா அவர்களை பார்த்து தலையசைத்துவிட்டு, எல்லாரும் பின்வாங்குங்கள், இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள். அவள் ஷியாவ்யானை கோபமாக பார்த்து, ஷியாவ்யான், எனக்கும் உனக்கும் எந்த பகையும் இருந்ததில்லை. ஏன் என்னை இவ்வளவு தூரம் துரத்தி வருகிறாய் என்று கேட்டாள். ஹஹஹா, பகையே இல்லையா? ஷியாவ்யான் எகத்தாளமாக சிரித்தான். 3 வருடங்களுக்கு முன்பு எனது சாகுபடி முழுமையடையாத நிலையில் இருந்தபோது நீ ஒரு கடிதம் அனுப்பி நமது நிச்சயதார்த்தத்தை முறித்து கொண்டாய். அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இதை சகித்து கொண்டால் நான் ஒரு ஆணாக இருக்க முடியுமா என்று சீறினான். நங்கோங் ஷியாவோயாவின் முகம் கோபத்தில் குளிர்ந்தது. நிச்சயதார்த்தத்தை நான் ஏன் முறித்தேன் என்று உனக்கே தெரியாதா? நாம் ஒரே ஒரு முறைதான் சந்தித்தோம். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அதற்குள்ளேயே நான் உனக்கு சொந்தமானவள் என்று அறிவித்து என்னை தொந்தரவு செய்தாய். என் தாய் வேறு வழி இல்லாமல் என்னை மீண்டும் ஸ்டார்ஃபால் பேரரசுக்கே அழைத்து வர வேண்டியதாயிற்று. அங்கேயும் வந்து நீ இன்னும் மோசமாக நடந்து கொண்டாய். நான் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று பொது வழியில் அறிவித்ததோடு என்னை கடத்தவும் முயன்றாய். அப்படி இருக்கும்போது நான் இந்த திருமணத்தை முறித்தது சரிதானே என்று அவள் ஆவேசமாக கேட்டாள். ஷியாவ்யான் ஏளனமாக சிரித்தான். நான் உயரிய ஹெவன்லி தாவோ ஷியாவ் வம்சத்தின் இரத்தத்தை சேர்ந்தவன். என்னை திருமணம் செய்வது நீ செய்த புண்ணியம். உனக்கு நான் கொடுக்கும் இந்த வாய்ப்பிற்கு நீ நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நன்றி கெட்டத்தனமாக நடக்காதே என்றான். ஷியாவோயா ஆவேசத்தில் கத்தினாள். எனக்கு உன்மேல் காதல் இல்லை. அதிகாரத்திற்காக உன்னை தேடி வர வேண்டிய அவசியமும் எனக்கில்லை. உலகத்தில் எங்கேயும் இப்படி ஒரு தர்க்கம் உண்டா? அப்போது அங்கிருந்த ஷீப்பிங் மாகாண தலைவர் லேசாக இருமினார். அம்மா ஷியாவோயா, உண்மையை சொல்லப்போனால் இளைய மாஸ்டர் ஷியாவ்யான் சொல்வதில் தவறில்லை. அவரை திருமணம் செய்து கொள்வது உனக்கு லாபமே தவிர நஷ்டமில்லை. ஷியாவ் வம்சத்தில் நுழைய மற்றவர்கள் தவம் கிடக்கிறார்கள் என்றார். மற்ற வம்ச தலைவர்களும் ஆமோதித்தனர். ஆமாம், ஷியாவ் வம்சத்தின் ஒரு பகுதியாவது எவ்வளவு பெரிய கௌரவம். உணவிற்கும் ஆடம்பரத்திற்கும் குறைவே இருக்காது. காதல் எல்லாம் பிறகு தானாக வரும். முதலில் தயக்கமாகத்தான் இருக்கும், பழக பழக சரியாகிவிடும் என்று அவர்கள் ஷியாவ்யானுக்கு ஆதரவாக பேசினர். தலைவர்கள் அனைவரும் ஷியாவ்யான் பக்கம் சாய்வதைக் கண்டு ஷியாவோயாவின் முகம் கோபத்தில் வெளிரி போனது. அந்த தருணத்தில் மென்மையான, அதே சமயம் உறுதியான ஒரு குரல் ஒலித்தது. இது ஸ்டார்ஃபால் பேரரசின் குடும்ப விஷயம். இதில் தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த குரல் மறைவதற்குள் ஒரு நடுத்தர வயதுடைய கண்ணியமான பெண்மணி அங்கே தோன்றினர். அவர் ஷியாவோயாவின் அருகில் வந்து நின்றார். உயரமான தோற்றம், நேர்த்தியான அலங்காரம் மற்றும் ஒரு அரசியின் கம்பீரத்துடன் அவர் காட்சியளித்தார். அவரிடமிருந்த ஒருவித வசீகரம் ஷியாவ்யானையே ஒரு கணம் மிரள வைத்தது. ராணி ஷிங்யுன்னை கண்டவுடன் ஷியாவ்யானின் தொண்டை வறண்டது. உலகிலேயே மிகவும் அழகான பெண்களில் ஒருவர் என்ற புகழுக்கு அவள் முற்றிலும் தகுதியானவள் என்பதை அவன் கண்கள் உறுதி செய்தன. நங்கோங் ஷிங்யுன் அவனை மிகவும் அலட்சியமாக பார்த்துவிட்டு பேசத் தொடங்கினாள். ஷியாவ்யான், நீதான் முதலில் ஷியாவோயாவை தொந்தரவு செய்தாய் என்பதை அவள் தெளிவுபடுத்திவிட்டாள். அதனால்தான் அவள் இந்த நிச்சயதார்த்தத்தை முறிக்க வேண்டியதிருந்தது. மேலும் இதற்காக எங்கள் ஸ்டார்ஃபால் பேரரசு உனக்கு 30,000 உயர்தர ஆன்மீக கற்களை நஷ்டஈடாக வழங்கியுள்ளது. தார்மீக ரீதியாக நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. உயரிய ஷியாவ் வம்சத்திற்கேற்ற தேவலோக மங்கையர் எத்தனையோ பேர் இருப்பார்கள். என் மகள் அத்தகைய கௌரவத்திற்கு தகுதியற்றவள். எங்களுக்கு உன்னோடு மோத விருப்பமில்லை. தயவு செய்து இங்கிருந்து கிளம்பு என்று அவள் உறுதியாக கூறினாள். ஷியாவ்யான் இடிமுழக்கம் போல சிரித்தான். ஹஹஹா, எவ்வளவு வேடிக்கை! இவ்வளவு தூரம் வந்த பிறகு வெறும் பேச்சை கேட்டு நான் திரும்பி போவேன் என்று நினைக்கிறாயா? உனக்கு 3 நாட்கள் அவகாசம் தருகிறேன். 3 நாட்களில் என் மணப்பெண்ணை அழைத்துச் செல்ல நான் வருவேன். ராணி ஷிங்யுன், உங்களுக்கு வயது கொஞ்சம் அதிகம்தான். ஆனாலும் நான் சாதாரண ஆள் அல்ல. நான் உங்கள் இருவரையும் சேர்த்து அழைத்துச் செல்வேன் என்று திமிராக கூறிவிட்டு மறைந்தான். அவனது கேலியான சிரிப்பு அங்கிருந்த காற்றில் எதிரொலித்தது. ராணி ஷிங்யுன் கவலையுடன் புருவத்தை நெரித்தாள். அத்தியாயம் 106. நெருக்கடி. நங்கோங் ஷியாவோயா டாங் குடும்பத்திற்கு செல்கிறாள். நாசமாய் போகட்டும்.
அந்த ஷியாவ்யான் எல்லையை மீறிச் செல்கிறான் என்று ஷியாவோயா ஆத்திரத்தில் தரையை உதைத்தாள். அமைதியாக இரு, நடந்தது நடந்தது, இப்போது கவலைப்படுவதால் பயனில்லை என்று ஷிங்யுன் நிதானமாக கூறினாலும் அவள் கண்களில் கவலை தெரிந்தது. மேடம் சு, இங்கே வாருங்கள் என்று அழைத்தாள். வெள்ளை நிற முடியுடன் ஒரு முதிய பெண்மணி முன் வந்தார். அவர் மேடம் சு, ராணி ஷிங்யுன் மற்றும் ஷியாவோயா இருவரையும் வளர்த்த செவிலித்தாய். மேடம் சு 200 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்தவர். ஷிங்டன்ஜிங் சாகுபடி நிலையை அடைந்த அனுபவமுடையவர். ராணி ஷிங்யுன் மென்மையாக பெருமூச்சு விட்டார். மேடம் சு, எனக்கு ஒரு உதவி வேண்டும். ஷியாவோயாவை அழைத்து கொண்டு அவரது சகோதரன் ஷியாவ் யாவோவிடம் செல்லுங்கள். இதை கேட்டதும் மேடம் சூவும் ஷியாவோயாவும் அதிர்ச்சி அடைந்தனர். ராணி தொடர்ந்து பேசினார். ஷியாவ்யான் நம் பேரரசை இலக்கு வைப்பது தெளிவாக தெரிகிறது. இவ்வளவு குறுகயமான மனப்பான்மை கொண்டவனிடம் என் மகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஷியாவ் வம்சம் மிகவும் வலிமையானது. அவர்களை நம்மால் நேரடியாக எதிர்க்க முடியாது. ஷியாவ்யாவோ இப்போது டாங் குடும்பத்தின் பாதுகாப்பில் வாழ்கிறான். அங்கே அவனது வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் அது ஒரு பாதுகாப்பான புகலிடம். இந்த புயல் ஓய்ந்ததும் நீங்கள் திரும்பி வரலாம். ஷியாவோயா தன் தாயின் கரங்களை பற்றி கொண்டு அழுதாள். அம்மா, நான் போக மாட்டேன். நான் சென்றால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்றாள். ராணி மென்மையாக புன்னகை விட்டு, என்னை பற்றி கவலைப்படாதே. ஷியாவ்யான் எவ்வளவு ஆணவம் கொண்டவனாக இருந்தாலும் என்னை நேரடியாக தாக்க துணிய மாட்டான். நான் அவனை இங்கே சமாளிக்கிறேன். நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்கள் என்றார். அவர் அவரது அங்கியிலிருந்து ஒரு அடையாள வில்லை எடுத்து மேடம் சூவிடம் கொடுத்தார். ஷியாவ்யான் நம்மை கண்காணித்துக் கொண்டிருப்பான். அதனால் நாம் அரச வான் கப்பலை பயன்படுத்த முடியாது. இது ஹெவன் அண்ட் எர்த் அரங்கத்தின் VIP டோக்கன். இது உங்களை பாதுகாப்பாக வெளியேற உதவும். அந்த அரங்கத்தின் விஷயங்களில் ஷியாவ் வம்சம் கூட தலையிட அஞ்சும் என்றார். ஷியாவோயா நகர மறுத்தபோது ராணியின் முகம் கடினமானது. நீ இங்கே இருந்தால் அது நம் அனைவரின் அழிவிற்கும் காரணமாகும். கிளம்பு என்று அதட்டினார். தனது தாய் உண்மையாகவே கோபப்படுவதைக் கண்டு ஷியாவோயா கண்ணீருடன் அங்கிருந்து வெளியேறினாள். இருவரும் ரகசியமாக அரண்மனையை விட்டு வெளியேறி ஹெவன் அண்ட் எர்த் அரங்கம் நோக்கி சென்றனர். ஆனால் அவர்கள் சென்ற சில நிமிடங்களிலேயே சந்துகளிலிருந்து சில நிழல்கள் வெளிப்பட்டன. தப்பிக்க பார்க்கிறார்களா? ஷிங் பிரிவு குருடாக இருக்கிறது என்று நினைக்கிறார்களா? உடனே இளைய மாஸ்டர் யானிடம் தகவல் சொல்லுங்கள் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு பின்தொடர்ந்தனர். ஹெவன் அண்ட் எர்த் அரங்கத்தில் அதன் தலைமை பொறுப்பாளர் தகவலை பெற்றார். மேடம் சூவும் இளவரசியாரும் ஒரு வான் கப்பலை கேட்கிறார்களா? அவர்களிடம் VIP டோக்கன் இருப்பதால் மரியாதையுடன் அவர்களுக்கு உதவ வேண்டியது நம் கடமை என்று கூறி கப்பலை வழங்க உத்தரவிட்டார். தலைமை பொறுப்பாளர் சுங் அவர்கள் டாங் குடும்பத்திற்கு செல்வதை கேட்டு அதிர்ச்சியில் தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். டாங் குடும்பத்தை பற்றிய எந்த தகவலாக இருந்தாலும் அதற்கு தகுந்த சன்மானம் தருவதாக பழைய நண்பர் லூ கூறியிருந்தது அவருக்கு நினைவுக்கு வந்தது. உடனடியாக லூவை தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறினார். ஸ்டார்ஃபால் இளவரசி சியாவோயாவும் மேடம் சூவும் ஒரு வான் கப்பலை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடுகிறார்கள். அவர்களின் இலக்கு டாங் குடும்பம். இந்த செய்தியை கேட்ட லூ அடுத்த கணமே அதை பாங்சனிடம் சேர்த்தார். டாங் குடும்பத்தில் தஞ்சம் புகுந்திருந்த ஷியாவ்யாவோ இதை அறிந்ததும் உணர்ச்சி வசப்பட்டு டாங்சனின் காலில் விழுந்தார். எஜமானரே, என் தங்கை என்று அவர் இழுக்க டாங்சன் அவரை தடுத்து, அதிகம் பேச வேண்டாம், 10 வீரர்களை அழைத்துக் கொண்டு இப்போதே கிளம்பு என்று உத்தரவிட்டார். சில நிமிடங்களில் ஒரு வான்கப்பல் மின்னல் வேகத்தில் புறப்பட்டது. மறுபுறம் ஷியாவ்யான் ஒரு தற்காலிக அரண்மனையில் அமர்ந்து 37 வம்ச தலைவர்களின் புகழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்தார். அவர் ஃப்ளேம் அலையன்ஸ் என்ற புதிய அமைப்பை தொடங்கினார். அப்போது சியாவோயா தப்பிச் செல்லும் செய்தி அவருக்கு வந்தது. எவ்வளவு தைரியம் அவளுக்கு என்று சீரிய ஷியாவ்யான் ஷீப்பிங் மாகாண தலைவர் மற்றும் 5 ஷிண்டன் ஜிங் நிலை வல்லுநர்களை அவர்களை பிடிக்க அனுப்பினார். அத்தியாயம் 107. மாற்ற முடியாத விதி. வானில் மேகங்களுக்கு இடையே சென்று கொண்டிருந்த இளவரசி சியாவோயாவின் கப்பலை 6 வல்லுநர்கள் வழிமறித்தனர். திடீரென ஏற்பட்ட தாக்குதலில் மேடம் சூ ரத்தம் கக்கி பின்வாங்கினார். இளவரசி, இங்கிருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்தது உனது அறியாமை என்று ஷீப்பிங் மாகாண தலைவர் ஏளனமாக சிரித்தார். ஆயிரக்கணக்கான வீரர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். ஷியாவ்யான் ஒரு மகாவீரன். அவரோடு இருந்தால் உன் வம்சம் உயரும். ஏன் இப்படி ஓடுகிறாய் என்று அவர்கள் சேட்டனர். ஷியாவோயா உறுதியாக பதிலளித்தாள். நான் நேசிக்கும் நபரை மட்டுமே திருமணம் செய்வேன். ஷியாவ்யான் எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும் எனக்கு அவன் மேல் காதல் இல்லை. உனக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லை என்று கூறிய வல்லுநர்கள் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தினர். மேடம் சூ சியாவோயாவை பாதுகாக்க முன்னால் நின்றார். இளவரசி, நீங்கள் தப்பிச் செல்லுங்கள், நான் இவர்களை தடுக்கிறேன் என்றார். ஆனால் சியாவோயா மறுத்துவிட்டாள். இல்லை, அவர்கள் நம்மை சூழ்ந்து விட்டனர். இனி சண்டையிடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறி தனது வாளை உருவினார்.
நட்சத்திர ஒளியைப் போல மின்னிய அந்த வாளுடன் ஷியாவோயா தனது முழு பலத்தையும் திரட்டி போருக்கு தயாரானாள். சியாவோயா தனது யுவான்ஹான் சாகுபடி நிலையின் உச்சத்தை எட்டியிருந்தாலும் இன்னேட் நிலையின் சிகரத்தை அடைந்த லார்ட் ஷீப்பிங் போன்ற ஜாம்பவான்களுக்கு முன்னால் அவளால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவளை பிடியுங்கள், ஆனால் காயப்படுத்தாதீர்கள். அவள் காயமடைந்தால் சியாவியான் கோபித்துக் கொள்வார் என்று லார்ட் ஷீப்பிங் உத்தரவிட 10 வீரர்கள் அவளை சூழ்ந்தன. மேடம் சூ அவளை காப்பாற்ற முயன்றபோது ஸ்டார் பிளக்கிங் வம்ச தலைவர் அவரை தடுத்தார். மேடம் சூ ஆவேசமாக தாக்கினார். வயதானாலும் அவரது சாகுபடி ஆழமானது. அவர் தனது இறுதிக்கட்ட ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த வம்ச தலைவரை திணறடித்தார். இதை கண்டு ஆத்திரமடைந்த லார்ட் ஷீப்பிங் மற்ற 4 தலைவர்களுடன் சேர்ந்து மேடம் சூவை தாக்கினார். ஒருவரால் 6 வல்லுநர்களை சமாளிக்க முடியவில்லை. லார்ட் ஷீப்பிங் சமயம் பார்த்து மேடம் சூவின் முதுகில் பலமாக தாக்க அவர் ரத்தம் கக்கி சரிந்தார். மேடம் சூவை விட்டுவிடுங்கள் என்று கதறிய சியாவோயா தனது ஸ்டெல்லார் அனிஹிலேஷன் என்ற ரகசிய நுட்பத்தை பயன்படுத்தினாள். நட்சத்திர ஒளியை போன்ற அழிவு சக்தி அந்த வம்ச தலைவர்களை தாக்கியது. ஸ்டார் பிளக்கிங் தலைவரின் கைகள் இரத்தத்தில் நனைந்தன. ஒரு சிறுமி தன்னை இப்படி காயப்படுத்தியதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். இவளிடம் அந்த அபூர்வமான ஸ்டார்டோ உடல் இருக்கிறது, கவனமாக இருங்கள் என்று லார்ட் ஷீப்பிங் எச்சரித்தார். இருப்பினும் சியாவோயாவின் சாகுபடி தளம் மிகவும் மேலோட்டமானது. ஸ்டார் பிளக்கிங் தலைவர் தனது பேண்டம் ஸ்டார் பிளக்கிங் ஹேண்ட் நுட்பத்தை பயன்படுத்தி அவளது வாளை பிடுங்கி எறிந்தார். சியாவோயா தூக்கி எறியப்பட்டாள். ஏன் இந்த உலகம் இவ்வளவு அநீதியாக இருக்கிறது? பலவீனமானவர்கள் எப்போதும் ஒடுக்கப்பட வேண்டுமா என்று அவள் அழுது கொண்டே கேட்டாள். அதற்கு லார்ட் ஷீப்பிங் அலட்சியமாக, 6 ஹெவன்லி வம்சங்களில் ஒருவராக பிறக்காதது உன் குற்றம். பலமில்லாதவர்கள் மிதிக்கப்படுவதுதான் இயற்கை. இது உனது மாற்ற முடியாத விதி என்றார். 2 வீரர்கள் அவளை பிடித்து இழுக்க சென்றபோது திடீரென ஒரு மின்னல் போன்ற வாழ்வீச்சு விண்ணில் பாய்ந்தது. சியாவோயாவை பிடிக்க வந்த அந்த இருவரும் அடுத்த நொடி சிதறி போயினர். மாற்ற முடியாத விதி என்று ஒன்று கிடையாது என்ற கம்பீரமான குரலுடன் ஒரு மாபெரும் வான்கப்பல் அங்கே தோன்றியது. அத்தியாயம் 108. வானத்தையே ஒரு கையால் மறைக்கும் வீரன். திடீர் தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்த வம்ச தலைவர்கள், யார் நீ? எங்களை தாக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தினர். கப்பலின் உச்சியில் டாங்ஜுயாவோ கையில் புனித தர வாளுடன் நின்று கொண்டிருந்தார். என் தங்கையை தொடுபவன் எவனும் உயிரோடு இருக்க மாட்டான் என்று கர்ஜித்தார். அந்த குரலை கேட்ட சியாவோயா, அண்ணா, அண்ணன் ஜூயாவோவாய்து என்று விம்மினாள். யார் இந்த சிறுவன்? நீ என்ன ஸ்டார்ஃபால் வம்சத்திற்கு உதவி செய்ய போகிறாயா என்று ஸ்டார் பிளக்கிங் தலைவர் எள்ளி நகையாடினார். அப்போது கப்பலிலிருந்து ஒரு நிதானமான குரல் ஒலித்தது. ஜூயாவோ, இனி பேச்சிற்கு இடமில்லை. அனைவரையும் கொன்று குவி. அது டாங்சன். ஜூயாவோ தனது வாளை ஓங்கிய போது அவரது தலைக்கு மேல் 3 மலர்கள் தோன்றின. இதை கண்டு லார்ட் ஷீப்பிங் மிரண்டார். ஜூயாவோ இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தகைய உயரத்தை எட்டியிருந்தது நம்ப முடியாததாக இருந்தது. டாங்சன் உத்தரவிட்ட அடுத்த நொடி டாங் வம்சத்தை சேர்ந்த 10 வீரர்கள் மின்னல் போல கீழே குதித்தனர். அவர்கள் அனைவரும் 3 மலர்கள் சாகுபடி நிலையை எட்டியவர்கள் மற்றும் தாவோ உடல் பெற்றவர்கள். ஒரு சில நிமிடங்களில் அந்த 6 வம்சங்களை சேர்ந்த 100கணக்கான வீரர்கள் அலறிக்கொண்டே மடிந்தனர். எங்கிருந்து வந்தார்கள் இந்த வீரர்கள்? இவர்கள் அனைவரும் எப்படி இவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள் என்று லார்ட் ஷீப்பிங் திகைத்தார். தனது சீடர்கள் மடிவதைக் கண்டு ஆத்திரமடைந்த ஸ்டார் பிளக்கிங் தலைவர் ஜுயாவோவை நோக்கி பாய்ந்தார். ஜுயாவோ தனது வாளை தயார் செய்தார். என் தங்கையை காயப்படுத்தியது நீதானே, இன்று உனது இறுதி நாள் என்று கூறிவிட்டு போரில் குதித்தார். ஸ்டார் சீக்கிங் வம்ச தலைவர் தனது முழு வலிமையையும் திரட்டி இல்யூசரி ஸ்டார் கிராபிங் ஹேண்ட் எனும் தனது தனித்துவமான நுட்பத்தை பயன்படுத்தினார். 100கணக்கான உள்ளங்கை நிழல்கள் அந்த பகுதி முழுவதும் படர்ந்து ஒரு மூச்சு திணற வைக்கும் அழுத்தத்தை உருவாக்கியது. மின்னல் வேகத்தில் விழும் பனித்துளிகள் ஒவ்வொன்றையும் சிதறாமல் பிடிக்கும் வல்லமை கொண்ட இந்த நுட்பத்திற்கு முன்னால் 3 மலர்கள் நிலையில் இருக்கும் இந்த சிறுவன் எம்மாத்திரம்? ஒரு சிறு பிழை ஏற்பட்டாலும் இந்த கரம் அவனது உடலை துளைத்துவிடும் என்று லார்ட் ஷீப்பிங் மற்றும் அங்கிருந்தவர்கள் எகத்தாழமாக சிரித்தனர். தன் அண்ணன் ஜூயாவோ கொடூரமாக கொல்லப்பட போகிறார் என்று எண்ணி ஷியாவோயா பயத்தில் வெளிரி போனாள். ஆனால் ஜூயாவோ சற்றும் அசையாமல் குளிர்ந்த பார்வையுடன் நின்றார். டாங்சென்னுடன் பல போர்களைக் கண்டு பக்குவப்பட்ட அவருக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றியது. வானத்தில் காற்று சுழண்டடித்தது. நட்சத்திர ஒளி ஒரு கணம் மின்னி மறைந்தது. விண்ணையே 2ஆக பிளக்கும் வல்லமை கொண்ட ஒரு பயங்கரமான வாழ்வீச்சு ஜூயாவோவின் வாளில் திரண்டது. அவரது ஆடைகள் காற்றில் படபடக்க அவர் தனது வாளை ஓங்கி ஹெவன்ஸ் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டு ஆரிஜின் எனும் தாக்குதலை தொடுத்தார். சுற்றியிருந்த ஆன்மீக ஆற்றல் முழுவதும் அவரது வாளில் வந்து குவிந்தது. அப்போது அவரிடமிருந்த ஸ்டார் தாவோ உடல் முழுமையாக விழிப்படைந்து அந்த வாழ்வீச்சின் வலிமையை இன்னும் பல மடங்கு அதிகரித்தது. இதை கண்ட லார்ட் ஷீப்பிங் அதிர்ச்சியில் உறைந்தார்.
இது ஸ்டார் தாவோ உடல், ஜாக்கிரதை என்று கத்தினார். ஸ்டார் சீக்கிங் தலைவரோ ஆக்ரோஷமாக, ஸ்டார் உடலாக என்ன? ஏற்கனவே ஷியாவோயாவின் ஸ்டார் உடலை நான் உடைத்து விட்டேன், இவனுடைய உடலையும் சிதறடிப்பேன் பார் என்று கர்ஜித்துக் கொண்டு தனது தாக்குதலை தொடர்ந்தார். ஆனால் ஜூ யாவோவின் ஸ்டார் உடல் ஷியாவோயாவினுடையதை விட பல மடங்கு ஆழமாக விழிப்படைந்திருந்தது என்பதை அவர் உணரவில்லை. ஸ்டார் சீக்கிங் தலைவர் ஷியாவோயாவின் ஸ்டார் உடலை தகர்த்த அதே நம்பிக்கையுடன் ஜூ யாவோவையும் தாங்குவோ என இங்கே குறிப்பிடப்படுபவரை தாக்க துணிந்தார். ஆனால் லார்ட் ஷீப்பிங் மட்டும் ஆழ்ந்த கவலையுடன் புருவத்தை நெரித்தார். இருவரிடமும் ஸ்டார் தாவோ உடல் இருந்தாலும் ஜூ யாவோவிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. தாவோ உடல்களில் விழிப்புணர்வு நிலைகள் உண்டு. ஷியாவோயா 1 அல்லது 2 நிலைகளையே எட்டியிருந்தார். ஆனால் ஜூ யாவோ 7 அல்லது 8 நிலைகளை எட்டியிருந்தார். அவர்கள் இருவரும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஆனால் எச்சரிக்க கூட நேரமில்லாமல் அந்த பயங்கரமான உள்ளங்கை தாக்குதல் முழுமையாக வெடித்தது. சாவு என்று கத்திக்கொண்டே ஸ்டார் சீக்கிங் தலைவர் தனது முழு ஆன்மீக ஆற்றலையும் கொட்டி ஜூ யாவோவை ஒரே அடியில் கொல்ல முயன்றார். அதே தருணத்தில் ஜூ யாவோ தனது வாளை வீசினார். ஊழையிடும் காற்றில் ஒரு கம்பீரமான வாளின் ரீங்காரம் விண்ணை துளைத்தது. விண்வெளியையே கிழிக்கும் ஒரு பயங்கரமான வாழ் ஒளிக்கோடு வானத்தை பிளந்து கொண்டு பாய்ந்தது. பூம்! அந்த வாழ் ஒளி நேராக ஸ்டார் சீக்கிங் தலைவரின் உள்ளங்கை நிழல்களுக்குள் பாய்ந்தது. அடுத்த நொடி விண்வெளி வெடித்து சிதறியது. யாராலும் ஊடுருவ முடியாத அந்த ஸ்டார் கிராபிங் ஹேண்ட் நடுவே பிளந்து சுக்குநூறானது. என்ன? இது எப்படி சாத்தியம்? ஸ்டார் சீக்கிங் தலைவரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து பின் இரத்த சிவப்பாக மாறின. அவர் பின்வாங்க முயன்றார். ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. ஒரு மந்தமான சத்தத்துடன் அந்த வாழ் ஒளிக்கோடு அவரது உடலை நேருக்கு நேராக துளைத்தது. ஸ்டார் சீக்கிங் தலைவர் உடல் நடுங்க, கை கால்கள் தளர்ந்து போக அவரது கண்களில் இருந்த உயிரொளி வேகமாக மறைந்தது. அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது. நடந்ததை நம்ப முடியாமல் அனைவரும் திகைத்து நின்றனர். இது கனவா? இன்னேட் சிகர நிலையில் இருந்த ஒரு மாபெரும் வல்லனர் வெறும் 3 மலர்கள் நிலையிலுள்ள ஒரு சிறுவனால் ஒரே அடியில் கொல்லப்பட்டு விட்டார். இது தாவோ உடலின் சக்தி. அவனது உடல் குறைந்தது 70% விழிப்படைந்திருக்கிறது என்று லார்ட் ஷீப்பிங் பயத்தில் உறைந்தார். தனது எதிரியை கொன்ற பிறகு ஜூ யாவோ சற்றும் வேகம் குறையாமல் தனது வாளை கூட்டத்தை நோக்கி நீட்டினார். என் தங்கையை விடுவித்துவிட்டு முழங்காலிட்டு மரணத்திற்காக பிச்சையிடுங்கள் என்று கர்ஜித்தார். லார்ட் ஷீப்பிங்கின் முகம் இருண்டது. திமிர் பிடித்த சிறுவனே, எங்களுக்கு பின்னால் யார் நிற்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? என் தங்கையை காயப்படுத்த யாராலும் முடியாது என்று ஜூ யாவோ பதிலுக்கு கத்தினார். நீ உயரிய ஹெவன்லி தாவோ ஷியாவ் வம்சத்தையே எதிர்க்க துணிகிறாயா என்று லார்ட் ஷீப்பிங் வெற்றி களிப்புடன் கேட்டார். அந்த பெயரை கேட்டால் எவனும் நடுங்குவான் என்று அவர் நம்பினார். ஹெவன்லி தாவோ ஷியாவ் வம்சத்தின் பெயரை கேட்டால் எவனும் அடங்கி போவான் என்று லார்ட் ஷீப்பிங் நம்பினார். ஜூ யாவோவின் கண்கள் ஒரு கணம் சுருங்கின. ஆனால் அந்த தருணத்தில் மீண்டும் அந்த நிதானமான குரல் ஒலித்தது. அப்படியானால் எதை வேண்டுமானாலும் அதிகாரத்தால் பறித்து கொள்ளலாம் என்று ஷியாவ் வம்சம் நம்புகிறதா? இத்தகைய அடக்குமுறைக்கு எல்லையே இல்லையா? அப்படியென்றால் நான் வானத்தின் பிரதிநிதியாக நின்று அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். இந்த வார்த்தைகள் முடிந்ததும் டாங் சென் மெதுவாக முன்னேறி வந்தார். அவரது தோற்றம் ஒரு தேவதூதனைப் போல இருந்தது. ஒட்டுமொத்த போர்க்களத்தையும் அவரது ஆளுமை ஆக்கிரமித்தது. இந்த விசித்திரமான மனிதரை கண்டதும் லார்ட் ஷீப்பிங் மற்றும் மற்றவர்களின் தைரியம் சொல்லாமலே சரிந்தது. ஆரம்பத்தில் டாங் சென்னிற்கு இவர்களை கொல்லும் எண்ணம் இல்லை. ஆனால் இவர்கள் ஷியாவ் வம்சத்தின் பெயரை சொல்லி மிரட்டியதால் இப்போது இவர்களை உயிரோடு விடுவது டாங் என்ற குடும்ப பெயருக்கே இழுக்கு என்று அவர் கருதினார். டாங் சென் தனது மணிக்கட்டை லேசாக சுழற்றினார். அடுத்த நொடி ஹாவ் ஹாங் எனும் தெய்வீக ஒளி விண்ணில் வெடித்தது. அந்த பிரகாசத்தால் லார்ட் ஷீப்பிங் மற்றும் அங்கிருந்தவர்களின் கண்களில் கடும் வலி ஏற்பட்டது. அவர்கள் தற்காலிகமாக பார்வை இழந்தனர். அந்த ஒளி மறைந்தபோது இன்னேட் சிகர நிலையில் இருந்த அந்த 5 வல்லனர்களும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் தரையில் பிணமாக கிடந்தனர். ஊக் லார்ட் ஷீப்பிங் தனது தொண்டையை பிடித்துக்கொண்டு கடைசி மூச்சை விட போராடினார். நீ உண்மையில் யார் என்று தட்டு தடுமாற கேட்டார். டாங்சென் மென்மையாக புன்னகைத்தார். ஒரே கையால் வானத்தையே மறைக்கக்கூடிய ஒருவன் நான். அத்தியாயம் 109. வானத்தையே ஆளும் வீரன். டாங்சென்னின் அந்த ஆளுமை மிக்க வார்த்தைகள் ஷியாவோயாவை முற்றிலும் உலுக்கியது. ஒரு மனிதன் இவ்வளவு தன்னம்பிக்கையுடனும் கர்வத்துடனும் பேச வேண்டுமானால் அவனிடம் எவ்வளவு ஆற்றல் இருக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்வது துளியும் மிகைப்படுத்தலாக தெரியவில்லை. அவர் உண்மையிலேயே அத்தகைய வல்லமை படைத்தவராகவே தோன்றினார். லார்ட் ஷீப்பிங் இரத்தத்தை கக்கிக் கொண்டு ஒரு கசப்பான புன்னகையுடன் பேசினார். மிகவும் கர்வம், உனக்கு திமிர் அதிகம். ஆனால் பரிதாபம், உன்னால் ஒருபோதும் ஷியாவ் வம்சத்தை வெல்ல முடியாது. இளம் எஜமான் ஷியாவியான் ஏற்கனவே ஸ்டார் பேரரசின் தலைநகரத்திற்கு சென்று விட்டார்.
இந்நேரம் உனது ராணி ஷிங்யூன் அவரது காலடியில் கைதியாக கிடப்பார். உன்னால் எதையும் மாற்ற முடியாது. டாங்சன் அமைதியாக அவரை பார்த்தார். அப்படியா? துரதுஷ்டவசமாக அதை பார்ப்பதற்கு நீ உயிரோடு இருக்கப் போவதில்லை. லார்ட் ஷீப்பிங் மீண்டும் பேச முயன்றார். ஆனால் அவருக்குள் இருந்த ஆற்றல் திடீரென வெடித்தது. ஒரு பயங்கரமான அலறலுடன் அவர் அந்த இடத்திலே சிதறிப்போனார். இரத்த மழையுடன் அவரது உயிர் பிரிந்தது. லார்ட் ஷீப்பிங் பேச முயன்றார். ஆனால் அவருக்குள் இருந்த ஆற்றல் திடீரென வெடித்தது. ஒரு பயங்கரமான அலறலுடன் அவர் அந்த இடத்திலேயே சிதறிப்போக இரத்த மழைக்கிடையே அவரது உயிர் பிரிந்தது. தங்கையே, நீ நலமா என்று ஜூயாவோ விரைந்து வந்து ஷியாவோயாவை காப்பாற்றினார். நான் நலமே. மேடம் சூ எப்படி இருக்கிறார் என்று ஷியாவோயா கவலையுடன் கேட்டாள். இளவரசே, ஒரு வழியாக நீங்கள் திரும்பி வந்துவிட்டீர்கள் என்று மேடம் சூ நிம்மதியில் கண்ணீர் வடித்தார். டாங் சன் தனது மணிக்கட்டையை சித்து ஒரு மருந்து குப்பியை ஜூயாவோவிடம் வீசினார். ஜூயாவோ, காயங்களுக்கு இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள். மேடம் சூ மற்றும் ஷியாவோயா இருவரும் பலத்த காயமடைந்திருந்தாலும் டாங் சென்னிங் அந்த 10,000 மடங்கு சக்தி வாய்ந்த மேலான மருந்துகள் சில நொடிகளிலேயே அவர்களை பூரணமாக குணப்படுத்தின. பிரிந்திருந்த உடன்பிறப்புகள் கண்ணீருடன் மீண்டும் இணைந்தனர். அண்ணா, எங்களை எப்படி தேடி கண்டுபிடித்தாய் என்று ஷியாவோயா ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஜூயாவோ புன்னகைத்து, எங்கள் குலத்தலைவர் ஹெவன்லி பவிலியனின் மிக உயரிய VIP, அந்த அரங்கத்தின் இயக்குனரே நேரில் வந்து இந்த தகவலை தந்தார் என்றார். ஷியாவோயா திகைத்து போனாள். ஸ்டார்ஃபால் வம்சமே ஒரு அடிப்படை நிலை VIP தான் எனும்போது டாங்சன் ஒரு சுப்ரீம் VIP என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அடுத்த கணமே அவளது முகம் மாறியது. ஐயோ, அம்மா ஆபத்தில் இருக்கிறார். அந்த ஷியாவ் யான் ஏற்கனவே தலைநகரத்திற்கு சென்றிருப்பான். அவன் எவ்வளவு வன்மம் கொண்டவன் என்பது எனக்கு தெரியும். அந்த ஷியாவ் வம்சம் நம்மை இப்படி வதைக்க துணிகிறதா என்று ஜூயாவோ கோபமடைந்தார். டாங்சன் கையை உயர்த்தி, இனி பேச்சு வேண்டாம், கிளம்பலாம். அந்த ஷியாவ் வம்சம் எவ்வளவு பலமானது என்று நானும் பார்க்கிறேன். ஷியாவ் வம்சத்தினர் ஹெவன்லி அனிஹிலேஷன் எனும் தாவோ உடலையும் நெருப்பை கட்டுப்படுத்தும் தெய்வீக ஆற்றலையும் கொண்டவர்கள். தாக்குதல் நடத்துவதில் அவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். ஷியாவோயாவும் மேடம் சூவும் டாங் குடும்பத்தின் வான்கப்பலில் ஏறி தலைநகரம் நோக்கி விரைந்தனர். அதே சமயம் ஸ்டார்ஃபால் பேரரசின் கோட்டை வாயிலில் மரண பயம் சூழ்ந்திருந்தது. ஷியாவ் யான் ஒரு பிரம்மாண்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க அவனைச் சுற்றி 30 வம்ச தலைவர்களும் 300,000 வீரர்களும் நின்றனர். அப்போது ராணி ஷிங்யுன் மிகவும் கம்பீரமாக அங்கே தோன்றினாள். நன்கோங் ஷிங்யுன், மிகவும் தந்திரமாக உன் மகளை அனுப்பிவிட்டாயோ? அதனால் நான் உன்னை விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாயா என்று ஷியாவ் யான் கொடூரமாக சிரித்தான். ஷியாவோயா, எங்கே செல்வது உனது கவலை அல்ல ஷியாவ் யான் என்று ராணி நிதானமாக பதிலளித்தாள். அவள் என்னை அவமானப்படுத்தியவள், என் எதிரி என்று கத்தினான் ஷியாவ் யான். நீயாகத்தான் தேவையற்ற நிபந்தனைகளை விதித்தாய். என் பேரரசு எந்த தவறும் செய்யவில்லை என்று ராணி கூறினாள். நான் சொன்னால் அதுதான் குற்றம் என்று ஆணவமாக பேசிய ஷியாவ் யான், உன் மகள் தப்பித்து விடுவாள் என்று நினைக்காதே. லார்ட் ஷீப்பிங் மற்றும் 6 வல்லுநர்கள் அவளை இந்நேரம் பிடித்திருப்பார்கள். உன் மகளை மட்டுமல்ல, உன்னையும் நான் விடப்போவதில்லை என்று காமவெறியுடன் ராணியை பார்த்தான். ஒரே நேரத்தில் தாய் மற்றும் மகள் இருவரையும் நான் அனுபவிப்பேன் என்று அவன் கர்ஜித்து தனது கையை அசைக்க பல வல்லுநர்கள் ராணி ஷிங்யுன்னை சூழ்ந்து தாக்கினர். ராணி வீரமாக போரிட்டாலும் அதிக எண்ணிக்கையிலான எதிரிகளிடம் சிக்கி ரத்தம் கக்கி சரிந்தாள். 2 வம்ச தலைவர்கள் அவளை பிடிக்க முன்னே வந்தனர். ராணி ஷிங்யுன் வலுக்கட்டாயமாக ஷியாவ் யான் முன்னால் இழுத்து வரப்பட்டு முழங்காலிட்டு அமர வைக்கப்பட்டார். ஷியாவ் யான் அவளது அழகைக் கண்டு காமவெறியுடன் பார்த்தான். 2 பிள்ளைகளுக்கு தாயான போதிலும் சாகுபடி ஆற்றலால் அவளது சருமம் ஒரு இளம் பெண்ணைப் போலவே மென்மையாகவும் வசீகரமாகவும் இருந்தது. ஷியாவ் யான் தனது காலால் அவளது தாடையை உயர்த்தி, இந்த இளைய எஜமானுக்கு சரியாக பணிவிடை செய், உனக்கு நன்மையே நடக்கும் என்றான். ஆனால் ராணி குளிர்ந்த பார்வையுடன், என்னை தொட முயன்றால் நான் என்னை நானே அழித்துக் கொள்வேன், உனக்கு எதுவும் கிடைக்காது என்று எச்சரித்தாள். ஷியாவ் யான் ஏளனமாக சிரித்தான். நீ சாகலாம், ஆனால் உன் மகளின் கதி என்னவாகும்? நீ எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவளை கனிவாக நடத்துவேன், இல்லையென்றால். அவனது மிரட்டல் ராணியின் இதயத்தை உலுக்கியது. தனது மகளுக்காக தன் மானத்தை இழக்க வேண்டுமா என்ற வேதனையில் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சரியாக அந்த தருணத்தில் அம்மா என்ற அலறல் சத்தம் கேட்டது. மின்னல் வேகத்தில் ஷியாவோயா அங்கே வந்து சேர்ந்தாள். தன் மகளை கண்டதும் ராணி நிம்மதி அடையவில்லை, மாறாக பதறினாள். ஷியாவோயா, ஓடிவிடு, இங்கே வராதே என்று கத்தினாள். ஷியாவ் யான் குதூகலமடைந்தான். என் சின்னஞ்சிறு அழகி, சரியான நேரத்திற்கு வந்துவிட்டாய், அவளை பிடியுங்கள் என்று உத்தரவிட்டான். 2 சிகரநிலை வல்லுநர்கள் ஷியாவோயாவை நோக்கி பாய்ந்தனர். ஆனால் அடுத்த நொடி பஃப் பஃப், வானத்தை பிளந்து கொண்டு வந்த 2 வாள் ஒளிக்கீற்றுகள் அந்த 2 வல்லுநர்களையும் ஒரே அடியில் சிதறடித்தன. அவர்கள் இரத்த வெள்ளத்தில் துண்டு துண்டாக சிதறி மாண்டனர். ஒரு பலமான காற்று வீசியது. ராணி ஷிங்யுன்னை பிடித்து வைத்திருந்தவர்கள் தூக்கி வீசப்பட்டு ரத்தம் கக்கி உயிர் பிரிந்தனர். ராணி ஷிங்யுன் தள்ளாடிய போது ஒரு உறுதியான கரம் அவளை தாங்கி பிடித்தது.
அவள் ஒரு ஆணின் அரவணைப்பில் விழுந்தாள். அவள் நிமிர்ந்து பார்த்தபோது அவளுக்கு முன்னால் ஒரு மிக அழகான முகம் இருந்தது. அந்த முகம் எவ்வளவு வசீகரமாகவும் தெய்வீகமாகவும் இருந்ததென்றால் அதை விவரிக்க உலகில் வார்த்தைகளே இல்லை. அது டாங்சென். டாங்சென் ராணி ஷிங்யுன்னை மென்மையாக தூக்கி வான்கப்பலில் அமர வைத்தார். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று அவர் ஆறுதல் கூறினார். அத்தியாயம் 110. டாங் ஜூயாவோ வெர்சஸ் ஷியாவ்யான். தன் தாய் அவமானப்படுத்தப்பட்டதைக் கண்டு ஜூயாவோவின் ரத்தம் கொதித்தது. என் தாயின் மீது கை வைக்க துணிந்தாயா? உன்னை சாகடிக்காமல் விடமாட்டேன் என்று கர்ஜித்தபடி தனது நீண்ட வாளை ஓங்கி வீசினார். அந்த வாள்வீச்சின் வேகம் விண்ணையும் மண்ணையும் அதிரச் செய்தது. ஷியாவ்யான் அதிர்ச்சியில் தனது பிரம்மாண்டமான கருப்பு வாளை உருவித் தடுத்தான். கிளாங்! இடி முழக்கத்தை போன்ற சத்தம் கேட்டது. இரு வீரர்களும் பின்வாங்கினர். அவர்களின் கைகள் லேசாக நடுங்கின. ஜூயாவோ மீண்டும் ஒரு பயங்கரமான தாக்குதலை தொடுத்தார். 3 ஆண்டுகளாக தன்னை தயார்படுத்திக் கொண்டு உலகிலேயே தான் வீரன் என்று மார்தட்டிய ஷியாவ்யான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. இருவரும் காற்றில் மோதிக்கொண்டபோது உருவான புயல் அங்கிருந்தவர்களை மிரளச் செய்தது. யார் இந்த வீரன்? ஷியாவ்யானுக்கு இணையாக போரிடுகிறானே என்று அங்கிருந்த வல்லுநர்கள் முணுமுணுத்தனர். ராணி ஷிங்யுன் கவலையுடன் இதை பார்த்து கொண்டிருந்தார். ஜூயாவோவின் தாவோ உடல் ஒடுக்கப்பட்டிருந்ததும் ஷியாவ்யான் உயரிய ஷியா வம்சத்தின் இரத்தத்தை கொண்டவன் என்பதும் அவளுக்கு தெரியும். அப்போது டாங்சென் மென்மையாக, கவலைப்படாதீர்கள், ஜூயாவோ தோற்க மாட்டான். அவனது சாபத்தை நான் நீக்கிவிட்டேன். அவனது ஸ்டெல்லர் தாவோ உடல் இப்போது முழுமையாக விழிப்படைந்துள்ளது என்றார். இதை கேட்டு ராணி திகைத்து போனாள். பூமியின் தாமரை ஆன்மா பிளக்கும் நெருப்பு, எர்த் லோட்டஸ் சோல் சண்டரிங் ஃப்ளேம். மீண்டும் ஒரு மோதலில் இருவரின் கைகளிலும் ரத்தம் கசிந்தது. உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று ஆத்திரமடைந்த ஷியாவ்யான் தனது காலால் தரையை உதைத்தான். திடீரென அவனது பாதங்களுக்கு அடியில் ஒரு பச்சை நிற தாமரை மலர் உருவானது. அது சாதாரண மலர் அல்ல, அது எர்த் லோட்டஸ் சோல் சண்டரிங் ஃப்ளேம். உலகிலேயே மிக வலிமையான 9 தெய்வீக நெருப்புகளில் இதுவும் ஒன்று. இது எதிரியின் ஆன்மாவை ஊடுருவி அவர்களது ஆன்மீக ஆற்றலை முற்றிலும் அழித்துவிடும் வல்லமை கொண்டது. இந்த பூமியின் தாமரை நெருப்பை வெளிப்படுத்த வைத்த பெருமை உனக்கு உண்டு. ஆனால் இதுத்துடன் உன் வாழ்க்கை முடிகிறது என்று ஷியாவ்யான் கர்ஜித்தான். அவனது வாலில் பச்சை நிற நெருப்பு அலை அலையாக பரவியது. அந்த நெருப்பின் வெப்பமும் அழுத்தமும் அங்கிருந்தவர்களை மூச்சு திணற வைத்தது. ஜூயாவோ பல அடி தூரம் பின்னுக்கு தள்ளப்பட்டார். ஷியாவ்யானின் ஆதரவாளர்கள் ஆரவாரம் செய்தனர். இளம் எஜமான் ஷியாவ்யான் தெய்வீக நெருப்பையே அடக்கி ஆழ்கிறார். ஷியா வம்சத்தின் வலிமை இதுதான் என்று புகழ்ந்தனர். அருகில் கூட வராதே. ஒரு முறை தொட்டால் போதும், உன் சதை சாம்பலாகிவிடும். உனக்கு வெற்றி பெற என்ன வாய்ப்பிருக்கிறது? இப்போதே சரணடைந்து விடு என்று 4 திசைகளிலிருந்தும் ஏளனச் சிரிப்புகள் ஒலித்தன. ராணி நாங்கோங் ஷிங்யுன்னின் பதற்றம் அதிகரித்தது. மாஸ்டர் டாங், அந்த தெய்வீக நெருப்பின் ஆற்றல் அச்சமூட்டுகிறது. அதை எதிர்ப்பது சாத்தியமற்றது என்று அவர் குரல் தழுதழக்க கூறினார். ஜூயாவோ கடுமையாக காயப்படுவாரோ என்று அவள் அஞ்சினாள். ஆனால் டாங்சென் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் இருந்தார். கவலைப்படாதீர்கள், ஜூயாவோ தோற்க மாட்டான். அவன் தனது உண்மையான பலத்தை இன்னும் வெளிப்படுத்தவே இல்லை என்றார். டாங்சென் வழங்கிய எல்லையற்ற வளங்களும் பயிற்சியும் ஜூயாவோவை ஒரு விண்கல் வேகத்தில் வளரச் செய்திருந்தன. ஷியாவ்யான் போன்ற ஒருவனால் அவனை வீழ்த்துவது சாத்தியமே இல்லை. இருப்பினும் அந்த பயங்கரமான நெருப்பின் வெப்பத்திற்கு மத்தியிலும் ஜூயாவோ ஒரு மலையைப் போல அசையாமல் நின்றார். டாங்செனின் கடுமையான பயிற்சியால் அவர் பழைய ஜூயாவோ கிடையாது. திடீரென காற்றில் சிறு சிறு நட்சத்திர துகள்கள் தோன்றி மின்னின. அவை அவரை சுற்றி மெதுவாக மேலெழும்பின. ஜூயாவோவின் அடர்ந்த கரிய கூந்தல் காற்றில் ஆக்ரோஷமாக பறந்தது. அவரது உடலிலிருந்து ஒரு விசித்திரமான குளிர்ந்த ஆற்றல் வெளிப்படத் தொடங்கியது. அது ஷியாவ்யானின் சுட்டெரிக்கும் பச்சை நிற நெருப்பிற்கு நேர்மாறாக இருந்தது. ஜூயாவோவின் கண்கள் இப்போது நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கத் தொடங்கின. அவர் தனது வாளை மெதுவாக உயர்த்தினார். நெருப்பு மட்டுமே வலிமையானது என்று நீ நினைத்தால் அது உனது அறியாமை என்று ஜூயாவோ குளிர்ந்த குரலில் கூறினார். அடுத்த நொடி பகல் நேரத்திலும் வானம் திடீரென இருண்டது. மேகங்களுக்கு அப்பால் இருந்த நட்சத்திரங்கள் பிரகாசமாக தெரியத் தொடங்கின. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் ஜூயாவோவின் வாளில் வந்து குவியத் தொடங்கியது. இதைக் கண்ட ஷியாவ்யான் முதல் முறையாக ஒருவித பயத்தை உணர்ந்தான். தெளிவான நீல வானத்தின் கீழ் பட்ட பகலில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஒன்றுமில்லாத வெற்று இடத்திலிருந்து எண்ணற்ற நட்சத்திரங்கள் திடீரென தோன்றின. விண்மீன்களின் ஆற்றல் மழை என பொழிய ஜூயாவோவை சுற்றி ஒரு பிரகாசமான விண்மீன் மண்டலம் உருவானது. அந்த மண்டலத்தின் மையத்திற்குள் ஜூயாவோ பாய்ந்தபோது ஒரு இடி முழக்கம் கேட்டது. அந்த நட்சத்திர மேகங்கள் உருமாறி ஜூயாவோவின் உடலில் ஒரு கவசமாக நிலை பெற்றன.
மின்னும் விண்மீன் துகள்களாலான அந்த போருடை பிரபஞ்சத்தின் பேராற்றலை தன்னுள் கொண்டிருந்தது. ஷியாவ்யானின் எர்த் லோட்டஸ் நெருப்பிற்கு இணையான, ஏன் அதைவிட மேலான ஒரு சக்தி ஜூயாவோவிடமிருந்து வெளிப்பட்டது. இதை கண்ட டாங்சென் புன்னகைத்தார். அவன் அந்த வாழ்நுட்பத்தை ஒரு வழியாக கற்றுக்கொண்டான் போலிருக்கிறது என்றார். ராணி ஷிங்யுன் திகைத்து போனாள். ஜூயாவோவிற்கு இவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கலையை பயின்றிருப்பார் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. ஆத்திரமடைந்த ஷியாவ்யான் தனது பிரம்மாண்டமான வாளை உயர்த்தி ஃப்ளேம்ஸ் செவரிங் ஹெவன் ஸ்லாஷ் என்னும் நுட்பத்தை பயன்படுத்தி 100 அடி உயரத்திற்கு பச்சை நிற நெருப்பலையை வீசினான். ஆனால் ஜூயாவோ சற்றும் அஞ்சவில்லை. அவர் தனது ஆர்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் என்னும் நுட்பத்தை பயன்படுத்தி விண்மீன்களின் ஆற்றலை தனது வாளில் 10 மடங்கு பெருக்கினார். 2 துருவங்கள் மோதிக்கொண்டன. வானத்தின் மேல் பகுதி 7 நிற நட்சத்திர ஒளியாலும் கீழ்ப்பகுதி பச்சை நிற நெருப்பு கடலாலும் 2ஆக பிளந்தது. திடீரென ஒரு விரிசல் விழும் சத்தம் கேட்டது. அந்த நெருப்பு கடல் 2ஆக பிளக்க ஒரு பயங்கரமான மரண அலறல் கேட்டது. ஷியாவ்யான் தூக்கி எறியப்பட்டான். அவனது மார்பில் ஒரு ஆழமான காயம் ஏற்பட்டிருந்தது. இரத்தம் அருவியாக கொட்டியது. அத்தியாயம் 111. ஷியாவ்யானின் ரகசியம், மற்றொரு தெய்வீக நெருப்பு. ஷியாவ்யான் தோற்கடிக்கப்பட்டதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் உறைந்து போயினர். இளம் எஜமான் தோற்றுவிட்டாரா? இது எப்படி சாத்தியம் என்று ஷியாவ் வம்சத்தின் ஆதரவாளர்கள் பயத்தில் வெளிறிப் போயினர். அவர்களுக்கு ஷியாவ்யான் மேலிருந்த மரியாதை ஒரே நொடியில் சரிந்தது. வான் கப்பலில் இருந்த ஷியாவோயா தனது வாயை பொத்திக் கொண்டு ஆச்சரியத்தில் நின்றாள். இது என் அண்ணன்தானா என்று அவளால் நம்ப முடியவில்லை. ராணி ஷிங்யுன் அதிர்ச்சியில் இருந்தாள். ஜூயாவோவிற்கு இருந்த சாபத்தை நீக்கியது மட்டுமின்றி அவரை ஒரு இம்பீரியல் நிலை வாழ்வீரனாக மாற்றியது யார் என்ற கேள்வி அவள் மனதில் எழுந்தது. ஷியாவ்யான் ஒரு முழங்காலிட்டு தரையில் அமர்ந்து மூச்சு வாங்கினான். அவனது உடல் நடுங்கம் எடுத்தது. தனது முதல் போரிலேயே இப்படி ஒரு அவமானகரமான தோல்வியா? அவனது நடுக்கம் தோல்வியால் மட்டுமல்ல, ஆத்திரத்தாலும் உருவானது. இது சாத்தியமே இல்லை. கோஸ்ட் எல்டர், எனக்கு உதவுங்கள் என்று அவன் தனது மனதில் கதறினான். அந்த தருணத்தில் ஒரு கொடூரமான நிழல் அவன் பின்னால் தோன்றத் தொடங்கியது. அந்த குரல் மீண்டும் எதிரொலிக்கது. நான் உனக்கு உதவ முடியும், ஆனால் அதற்கு பிரதிபலனாக உன் ஆன்மாவின் ஒரு பகுதியை நீ எனக்கு வழங்க வேண்டும். என்ன, என் ஆன்மாவையா? ஷியாவ்யான் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவனது அசுர வளர்ச்சிக்கான ரகசியமே இந்த கோஸ்ட் எல்டர்தான். 3 வருடங்களாக தனது ஆன்மீக ஆற்றலை தாரை வார்த்த பிறகுதான் இந்த உருவத்தை அவனால் விழிப்படையச் செய்ய முடிந்தது. அவனது முன்னேற்றத்திற்கும் எர்த் லோட்டஸ் நெருப்பை பெறுவதற்கும் இந்த தள்ளாத வயது முதியவரின் ஆன்மாவே வழிகாட்டியாக இருந்தது. ஆனால் இப்போது அவர் ஷியாவ்யானின் ஆன்மாவையே விலையாக கேட்கிறார். உடல் காயங்கள் ஆறிவிடும், ஆனால் ஆன்மாவிற்கு ஏற்படும் பாதிப்பு ஈடு செய்ய முடியாதது. ஆன்மா சிதைந்தால் ஷியாவ்யான் இரத்தவெறி பிடித்த ஒரு பைத்தியமாக மாறக்கூடும். இதனால் அவன் தயங்கினான். இந்த கிழவனிடம் மிச்சமிருப்பது ஒரு சிறு ஆன்மா துணுக்கு மட்டுமே. என்னால் உனக்கு வழிகாட்ட முடியுமே தவிர நேரடியாக போரிட முடியாது. நான் இதில் தலையிட வேண்டுமானால் உன் ஆன்மாவின் சக்தியை நான் கடனாக பெற வேண்டும் என்று கோஸ்ட் எல்டர் விளக்கினார். ஷியாவ்யான் குழப்பத்தில் இருந்தான். ஆனால் வானில் மிதந்து கொண்டிருக்கும் ஜூயாவோவை பார்த்தபோது அவனது ஆத்திரம் அறிவை மறைத்தது. சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று அவன் உளறினான். நல்லது, கவலைப்படாதே. நான் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த சிறுவனை தோற்கடிப்பது ஒரு பொருட்டே அல்ல என்று கோஸ்ட் எல்டரின் குரலில் ஒரு உற்சாகம் தெரிந்தது. அடுத்த நொடி ஷியாவ்யானின் உடல் வலிப்பு வந்தது போல துடிக்கத் தொடங்கியது. அவன் தரையில் விழுந்து உருண்டான். அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். இளைய எஜமானுக்கு என்ன ஆனது? காயம் அந்த அளவுக்கு கடுமையானதா? அவர் ஆன்மா பாதிக்கப்பட்டவர் போல தெரிகிறாரே. ஒருவேளை அவருக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் நாம் தொடர்ந்து போரிட வேண்டுமா வேண்டாமா என்று வம்ச தலைவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். உண்மையில் அவர்கள் ஷியாவ்யானை பின்பற்றுவதற்கு காரணம் அவனது பலம் மட்டுமல்ல, அவனுக்கு பின்னால் இருக்கும் ஹெவன்லி தாவோஷியாவு வம்சத்தின் அதிகாரம்தான். ஆனால் இப்போது ஷியாவ்யான் இவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் ஷியாவ் வம்சம் என்ன செய்யும் என்ற அச்சம் அவர்கள் மனதில் எழுந்தது. ஷியாவ்யான் ஒரு தோல்வியடைந்த வீரன் என்று கருதிய அந்த தந்திரமான வம்ச தலைவர்கள் அவனிடம் காட்டிய விசுவாசத்தை மெல்ல கைவிடத் தொடங்கினர். ஆனால் அப்போது அங்கே ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. டாங்சென் மட்டுமே தனது அதீத ஆன்மா உணர்வால் ஷியாவ்யானுக்குள் ஒரு மிகப்பெரிய தீய ஆன்மா விழிப்படைவதை உணர்ந்தார். திடீரென்று காற்றில் பேய்த்தனமான வெள்ளை நிற தீப்பிழம்புகள் தோன்றின. பட்டப்பகலில் அந்த பகுதியில் நிலவிய ஒருவிதமான குழுமையும் பயமும் அனைவரையும் நடுங்கச் செய்தது. ஆன்மாவை விழுங்கும் பேய் நெருப்பு. அந்த பகுதியில் மிதந்து கொண்டிருந்த ஒரு வெள்ளை நெருப்பை 3 மலர்கள் நிலை வம்ச தலைவர் ஒருவர் சாதாரணமாக தட்டிவிட முயன்றார். ஆனால் அந்த நெருப்பு அணையாமல் அவரது உடலுக்குள் மின்னல் வேகத்தில் புகுந்தது.
அடுத்த நொடி அவரது கண்கள் வெண்மையாக மாறின. அவரது உடலின் 7 துவாரங்கள் வழியாகவும் அந்த வெள்ளை நெருப்பு வெளியேறியது. அவர் அந்த இடத்திலேயே சாம்பலானார். இதைக் கண்டு பயந்து ஓடிய மற்ற 4-5 வம்ச தலைவர்களையும் அந்த நெருப்பு விடாமல் துரத்தி பிடித்து விழுங்கியது. அவர்களிடமிருந்து உறிஞ்சப்பட்ட ஆற்றல் அனைத்தும் ஷியாவ்யானின் உடலுக்குள் சென்றது. அனிஹிலேஷன் நெதர் ஹாட் ஃப்ளேம். ஷியாவ்யான் இப்போது தனது கண்களை திறந்தான். அவனது கண்கள் மரணத்தின் வெண்மையில் மின்னின. நான் தோற்றுவிட்டேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, உங்கள் கனவு காலம் இப்போதுதான் தொடங்குகிறது என்று அவன் கர்ஜித்தான். ராணி ஷிங்யுன் அதிர்ச்சியில் உறைந்தார். இது யோமிங் பிரிவின் அரக்க நெருப்பு, அனிஹிலேஷன் நெதர் ஹாட் ஃப்ளேம் என்று அலறினார். உலகையுள்ள 9 தெய்வீக நெருப்புகளில் இதுவும் ஒன்று. பாதாள உலகத்தின் ஆழத்தில் பிறக்கும் இந்த நெருப்பு ஆன்மாக்களை விழுங்கவே உருவானது. எவ்வளவு ஆன்மாக்களை இது உண்கிறதோ அவ்வளவு பலம் பெறும். டாங் சென் இதை பார்த்து முணுமுணுத்தார். ஷியாவ் வம்சத்தின் இரத்தத்தை கொண்ட ஒருவன் எப்படி இவ்வளவு இருண்ட பாதையை தேர்ந்தெடுக்க முடியும்? இவனுக்குள் இன்னும் பல ரகசியங்கள் புதைந்துள்ளன. 2 நெருப்புகளின் சங்கமம். ஷியாவ்யானின் வாயிலிருந்து இப்போது அவனது குரல் அல்லாமல் ஒரு முதிர்ந்த பேய் குரல் ஒலித்தது. சிறுவனே, நீ அனைத்தையும் அழித்து விட்டாய் என்று கூறிக்கொண்டே அவன் தனது வலது கையில் அந்த பேய் வெண்நெருப்பை, நெதர் ஹாட் ஃப்ளேமை, இடது கையில் பச்சை நிற தாமரை நெருப்பை, எர்த் லோட்டஸ் ஃப்ளேமை ஏந்தினான். இடியும் மின்னலும் வெடிக்க அந்த 2 வெவ்வேறு தரம் கொண்ட நெருப்புகளையும் அவன் ஒன்றாக இணைத்தான். அவனது கைகளில் இப்போது வெண்மையும் பச்சையும் கலந்த ஒரு பயங்கரமான நெருப்பு பந்து உருவானது. அந்த ஆற்றல் அங்கிருந்த விண்வெளியையே கிழித்தது. ஷியாவ்யான் தனது விரல்களை சுடுக்கினான். பூம்! 2 நிறங்கள் கலந்த அதிர்வலை சுனாமி போல பாய்ந்தது. ஜூயாவோ தனது வாளை குறுக்கே தடுத்து பார்த்தார். ஆனால் அந்த வேகத்தை தாங்க முடியாமல் 100 அடி தூரம் தூக்கி எறியப்பட்டார். அவரது வாயிலிருந்து இரத்தம் கசிந்தது. ஒரு சிறு அதிர்வலைக்கே இந்த கதி என்றால் அந்த நெருப்பு நேரடியாக தாக்கினால் அவர் சாம்பலாகி விடுவார் என்பது உறுதியானது. சரியாக அந்த தருணத்தில் ஒரு குரல் ஒலித்தது. ஜூயாவோ, பின்வாங்கு. அத்தியாயம் 112. பூமியின் தாமரையை கைப்பற்றுதலும் இரட்டை நெருப்பை உடைத்தலும். வார்த்தைகள் காற்றில் கரைவதற்குள் டாங் சென் ஜூயாவோவிற்கு முன்னால் வந்து நின்றார். உத்தரவு எஜமானரே என்று கூறிய ஜூயாவோ துளியும் தயக்கமின்றி வான்கப்பலுக்கு திரும்பினார். அவருக்கு டாங் சென்னின் மீது 110% நம்பிக்கை இருந்தது. ஜூயாவோ, உனக்கு ஒன்றுமில்லையே என்று ராணி ஷிங்யுன் பதற்றத்துடன் அவர் கைகளை பற்றினாள். நான் நலமாக இருக்கிறேன் அம்மா, லேசான அதிர்ச்சிதான் என்று ஜூயாவோ கூறினார். ராணிக்கு இன்னும் பயம் நீங்கவில்லை. ஜூயாவோவினால் ஒரு சிறு அதிர்வலையே தாங்க முடியாவிட்டால் டாங் சென் அந்த பயங்கரமான இரட்டை நெருப்பை எப்படி சமாளிப்பார்? கவலைப்படாதீர்கள் அம்மா, ஷியாவ்யான் இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு பலம் பெற்றாலும் அவர் எங்கள் எஜமானருக்கு இணையாக முடியாது என்று ஜூயாவோ பெருமையுடன் கூறினார். டாங் குடும்பத்தின் ஒவ்வொரு வீரரின் கண்களிலும் அதே அசைக்க முடியாத நம்பிக்கை தெரிந்தது. ரகசிய உரையாடல். ஷியாவ்யானை சுற்றி அந்த இரட்டை நிற நெருப்புகள் சூறாவளியாக சுழன்றன. டாங் சென்னின் கரிய கூந்தல் காற்றில் பறந்தது. ஆனால் அவர் ஒரு மலையைப் போல அமைதியாக நின்றார். டாங் சென் தனது ஆன்மா சக்தியை, சோல் ஃபோர்ஸை பயன்படுத்தி ஷியாவ்யானிடம் ஒரு ரகசிய செய்தியை அனுப்பினார். ஷியாவ்யானின் உடலுக்குள் மறைந்திருக்கும் நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஷியாவ்யானின் கண்கள் சுருங்கின. பின் ஒரு குரூர சிரிப்பு அவன் முகத்தில் படர்ந்தது. உன் ஆன்மா உணர்வு நன்றாக இருக்கிறது. என்னை கண்டுபிடித்து விட்டாய். ஆனால் என் ரகசியத்தை அறிந்த எவனும் உயிரோடு இருந்ததில்லை என்று அவன் பதிலளித்தான். என்னை கொல்ல உன்னால் முடியுமா என்று டாங் சென் மென்மையாக புன்னகைத்தார். அந்த இரட்டை நிற நெருப்புகள் பயங்கரமானவைதான். ஆனால் டாங் சென் எதற்கும் அஞ்சுபவர் அல்ல. டாங் ஜுயாவோ போன்ற 3 மலர்கள் நிலையில் உள்ளவர்களால் இந்த நெருப்பை தாங்க முடியாதுதான். ஆனால் டாங் சென் யார்? இந்த உலகின் அரிய மற்றும் எல்லையற்ற இன்ஃபனைட் டாவோ உடல் கொண்ட ஒரே வீரன் அவர். அவரிடமுள்ள அபாரமான சாகுபடி ஆற்றல் மற்றும் தெய்வீக பொக்கிஷங்கள் சாதாரணமானவை அல்ல. இன்னேட் வல்லுநர்கள் மட்டுமல்ல, சாவர நிலை வீரர்களை கூட அவர் எதிர்க்க துணிந்தவர். தற்போதைய நிலையில் அவர்களை வெல்ல முடியாவிட்டாலும் காயமின்றி தப்பிப்பது அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஆணவம் பிடித்த முட்டாளே, சாவு என்று கத்தியபடி ஷியாவ்யான் தனது 2 கைகளையும் முன்னால் தள்ளினான். அந்த இரட்டை நிற நெருப்புகள் டாங்சனை நோக்கி பாய்ந்தன. அந்த நெருப்பு பிழம்புகள் பல வண்ணங்களில் ஜொலித்தாலும் அதனுள் மரணத்தின் குழுமை ஒளிந்திருந்தது. டாங்சன் தனது வலது கையை உயர்த்தினார். அவரது உள்ளங்கையிலிருந்து ஒரு மர்மமான மற்றும் குழப்பமான ஆற்றல் வெளிப்பட்டது. அது கேயாஸ் வார்ட். இது சூ வம்சத்தின் கேயாஸ் ஆட்நுட்பத்தில் உள்ள மிக வலிமையான தற்காப்பு கலையாகும். டாங்சனை சுற்றி ஒரு இருண்ட ஆற்றல் கவசம் உருவானது. அந்த இரட்டை நெருப்புகள் கவசத்தின் மீது மோதியபோது பூமி அதிரும்படி ஒரு பயங்கரமான வெடிப்பு நிகழ்ந்தது. டாங்சன் தனது கவசத்தை மேலும் விரிவுபடுத்தி அங்கிருந்த மற்றவர்களையும் அந்த பாதிப்பிலிருந்து பாதுகாத்தார். டாங்சன் தனது கவசத்தை விரிவுபடுத்தி மற்றவர்களை பாதுகாத்தாலும் ஃப்ளேம் அலையன்ஸ் வம்ச தலைவர்கள் அவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் அல்ல.
அவர்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பின்வாங்கினாலும் அந்த பயங்கரமான வெடிப்பின் அதிர்வலையில் சிக்கினர். அவர்களின் உடல்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறின. வானம் முழுவதும் இரத்த சிவப்பாக மாறியது. நல்லது, ஒட்டுண்ணி கூட்டங்கள் அழிந்தது மகிழ்ச்சிதான் என்று ஷியாவோயான் ஆவேசமாக கூறினாள். ராணி ஷிங்யுன்னும் பெருமூச்சு விட்டார். அந்த துரோகிகளுக்காக அவர் வருத்தப்படவில்லை. அவர்கள் ஷியாவோயானிடம் சரணடைந்து துரோகம் செய்யாமல் இருந்திருந்தால் இந்த கதி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. நெருப்பு அலைகள் எல்லா இடங்களிலும் பரவி எதையும் பார்க்க முடியாதபடி மறைத்தன. அந்த நெருப்பு கடலுக்கு நடுவே ஷியாவோயான் உடல் நடுங்க நின்றான். அவனது கண்களிலிருந்து அந்த பேய்த்தனமான வெண்ணொளி மறைந்து அவனது சுயநினைவு திரும்பியது. அவன் வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டது. அந்த இரட்டை நெருப்புகளை பயன்படுத்தியது அவனது ஆன்மீக ஆற்றலையும் ஆன்மா சக்தியையும் முற்றிலும் உறிஞ்சிவிட்டது. இப்போது எழுந்து நிற்பதே அவனுக்கு ஒரு அதிசயமாக இருந்தது. இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு பிறகு நிச்சயமாக எவனும் உயிரோடு இருக்க முடியாது என்று அவன் நம்பினான். ஷியாவோயான் மூச்சு வாங்கிக் கொண்டே தனது மருந்து பையிலிருந்து சில மாத்திரைகளை எடுத்து அவசரமாக விழுங்கினான். அதன் மூலம் அவனது ஆற்றல் ஒரு சிறு துளி மட்டுமே திரும்பியது. ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க ஷியாவோயான் போராடிக் கொண்டிருந்த போது திடீரென்று அந்த நெருப்பு பிளம்புகள் இரண்டாக பிரிந்தன. டாங்சன் தனது கைகளை முதுகுக்கு பின்னால் கட்டிக்கொண்டு மிகவும் நிதானமாக நடந்து வெளியே வந்தார். என்ன இது எப்படி சாத்தியம்? ஷியாவோயானின் கண்கள் அச்சத்தில் விரிந்தன. அவனது வாய் பிளந்தது. உடல் கட்டுக்கடங்காமல் நடுங்கியது. டாங்சன் உயிரோட இருப்பது மட்டுமல்ல, அவரது ஆடையில் ஒரு சிறு கரை கூட இல்லை. இவ்வளவு பயங்கரமான பேராற்றலை ஒரு மனிதனால் எப்படி தாங்க முடியும்? இவர் ஒரு கடவுளா என்று அவன் திகைத்தான். டாங்சன் அவனுக்கு முன்னால் வந்து நின்றார். அவரது அமைதியான பார்வையில் ஒரு மாபெரும் அதிகாரம் குடிகொண்டிருந்தது. அந்த பார்வை ஷியாவோயானின் இதயத்தை உலுக்கியது. அவனது உடல் முழுவதும் ஒருவித மரண பயம் பரவியது. அந்த மர்மமான கோஸ்ட் எல்டர் கொடுத்த முழு சக்தியும் டாங்சனிடம் பலிக்கவில்லை என்றால் இனி தன்னை எவராலும் காப்பாற்ற முடியாது என்று அவன் உணர்ந்தான். ஷியாவோயானின் கண்களில் விரக்தி மேலோங்கியது. 3 ஆண்டுகள் காத்திருந்து அரும்பாடுபட்டு பெற்ற தனது சக்திகள் அனைத்தும் வீணாகிவிட்டனவா? தான் இங்கே இறக்கப்போவது உறுதிதானா? அவனால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவ்வளவு துயரமா? சாதிக்க வெளியே வந்த முதல் அடியிலேயே இப்படி நசுக்கப்படுவதா? அது மிகவும் கொடுமையான உணர்வாக இருந்தது. டாங்சன் அவனை பார்த்தார். இப்போது நினைத்தால் ஒரே நொடியில் அவனது உயிரை பறித்துவிட முடியும். டாங்சன் தனது கையை ஒருமுறை அசைத்தாலே ஷியாவோயானின் கதையை முடித்திருக்க முடியும். ஆனால் அவனை இப்போதே கொல்லும் எண்ணம் அவருக்கு இல்லை. 6 வானுலக வம்சங்களும் இயற்கையின் விதியால் ஒருவித பாதுகாப்பை பெற்றவை. அவர்களை நேரடியாக கொன்றால் அது தேவையற்ற விதியை, கர்மாவை உருவாக்கி சொர்க்கத்தின் தண்டனையை தன்மீது திருப்பும் என்பது டாங்சனிற்கு தெரியும். தவிர ஷியாவ் வம்சம் மிகவும் பலமானது. தற்போது டாங் குடும்பம் வளர்ந்து வரும் நிலையிலேயே இருப்பதால் இப்போதே அவர்களுடன் நேரடி பகையை வளர்த்துக் கொள்வது புத்திசாலித்தனமல்ல. டாங்சன் தனது ஆன்மா சக்தியை பயன்படுத்தி அவர்கள் இருவர் மட்டும் பேசும் வகையில் ஒரு தனிப்பட்ட வெளியை உருவாக்கினார். கவலைப்படாதே, நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்று டாங்சன் அமைதியாக கூறினார். ஷியாவோயான் அவரை சந்தேகத்துடன் பார்த்தான். வெறும் வார்த்தைகளை நம்பி ஏமாற அவன் ஒன்றும் கட்டுக்குட்டி அல்ல. நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று டாங்சன் நிதானமாக தொடர்ந்தார். ஷியாவோயானின் கண்களில் எச்சரிக்கை உணர்வு மின்னியது. ஒப்பந்தமா? நான் அதற்கு சம்மதிப்பேன் என்று நினைக்கிறாயா? டாங்சன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தனது மேலாடையை ஒரு முறை உதறினார். அடுத்த நொடி ஒரு ஆன்மீக ஆற்றலாலான கரம் ஷியாவோயானின் தொண்டையை இறுக்கி பிடித்தது. ஏற்கனவே ஆற்றலை இழந்திருந்த அவனால் மூச்சுவிடக்கூட முடியவில்லை. கண்கள் இருளத் தொடங்கின. ஆரம்பத்தில் இது வெறும் மிரட்டல் என்று நினைத்த ஷியாவோயான் அந்த பிடி இறுக இறுக தான் உண்மையில் சாகப்போவதை உணர்ந்தான். மரண பயம் அவன் உடல் முழுவதும் பரவியது. அவன் கைகளை காற்றில் அசைத்து தப்பிக்க போராடினான். அவனது கண்கள் கெஞ்சின. டாங்சன் ஒரு நிமிடம் காத்திருந்துவிட்டு மெதுவாக அந்த பிடியை தளர்த்தினார்.